அண்ணன் வெற்றிமுரசு அவர்கள் பேசும்பொழுது சொன்னார், திருவண்ணாமலையில தீபத்தை எப்படி பொது உடைமை ஆக்கினாங்களோ அப்படின்னு சொன்னாங்க இல்லையா, அது பொது உடைமை ஆகிருச்சு. நெருப்பு அப்படிங்கிறது பல மாவட்டங்கள்ல குடிசைக்கு தீ வச்சிருந்தாங்க, அது பொது உடைமை ஆயிடுச்சு இல்ல. இப்ப நமக்கு என்ன தோணுதுனாக்கா, தயவு செஞ்சு நெருப்பை கட்டுப்பாட்டுக்குள்ள வைங்கன்னு நம்ம சொல்றோம், அது பொது உடைமை ஆக்காதீங்க. பலருக்கு பிரச்சனையா இருக்கு. அவங்க பேசும்போது ஜாதிதான் சமூகம் என்றால் வீசும் காற்றில் விஜய் பரவட்டும், அதான் விஷமா இல்ல. இந்த காலத்துல ரெண்டும் ஒண்ணுதான். இப்ப விஜய்னு வச்சுக்கலாம், நீங்க சீமான்னு வச்சுக்கலாம், நீங்கள் விஷம்னு வச்சுக்கலாம், புஷ்பம்னு வச்சுக்கலாம் இல்லைங்களா. புஷ்பம் புஷ்பம் எல்லாம் ஒன்று தானே. தன்னை மஞ்சள் தேய்க்க வைப்பது புளிப்பாட்டல்ல அறுக்க, தனக்கு எண்ணெய் தடவுவது உன்னை எண்ணெயில் போட்டு வறுக்க என்று தெரியாமல் அந்த கோழி குஞ்சு எப்படி இந்த அறுக்க போறவனை நம்புதோ, அதே மாதிரி இந்த அணில் குஞ்சுகள் இன்னைக்கு விஜயை நம்பிக்கிட்டு எங்க தலைவர் வர்றாரு பின்னாடியே போய் 41 பேர் இன்னைக்கு சாவு கொடுத்துட்டு உட்காந்துருக்கும், பச்சை குழந்தைங்க எல்லாம். அந்த மாதிரி தான் எங்க தலைவரை கிட்டக்கு நின்று பாக்குறதுக்கு கொடுத்து வைக்கணுமே. என்ன எங்க குழந்தைகளை வந்து சாக கொடுக்க வேண்டியது போச்சு, அவ்வளவுதாங்க. மற்ற தலைவரை கிட்ட நின்று பாக்குறதுங்கிறது முடியுமா யாராச்சும் அப்படின்னு ஒரு அம்மா பேசுது, அந்த குழந்தைய பத்தின அம்மா பேசுது. எனக்கெல்லாம் வந்தது வர கோடம் நேரா எடுத்துட்டு போய் பலார்னு வைக்கலாமா இருந்துச்சு. வருமா இல்லையா? ஒரு சின்ன புழு இப்படி போயிட்டு இருந்தா மேலே போய் சும்மா அது மேலே கையை வைங்களேன், அல்லது சின்னதா ஒரு குச்சி எடுத்து வச்சிங்கனாக்கா அந்த புழு திரும்ப அட்டாக் பண்ணும் நம்மளை. அது புழு, அதெல்லாம் ஒண்ணுமே பண்ண முடியாது. அதுக்கு முதுகெலும்பு கிடையாது எடப்பாடி பழனிசாமி மாதிரி. ஆனாலும் முதுகெலும்பு இல்லாம இருந்தாலும் அது திரும்ப அட்டாக் பண்ணும், அந்த புழு ட்ரை பண்ணும். அந்த புழுவுக்கு இருக்கிற மான ரோசம், வெக்க சூடு சொன்ன சுயமரியாதை, ஏண்டா முதுகெலும்பு உள்ள சோறு திங்கிற உனக்கு இருக்கணுமா வேணாமா? திருப்பரங்குன்றத்தில் அன்னைக்கு வந்துச்சு, இன்னைக்கு விரட்டிட்டோம்னு நினைக்கிறோம்ல, அவனுடைய டார்கெட் இன்னைக்கு கிடையாது. நான் சொல்றேன் இன்னைக்கு கிடையாது. அவன் 50 வருஷம் கழிச்சு அந்த மசூதியை இடித்து அங்கு ஒரு கோயில் கட்டுவதுதான் அவனுடைய திட்டமாக இருக்கும். அதனாலதான் முதல்ல டம்மி பீஸாக இருக்கக்கூடிய ராம ரவிக்குமாருங்கிற ஒரு பரதேசி நாயை இறக்கி விடுறாங்க. இல்லைனாக்கா எச் ராஜா நேரடியா அங்க போய் கம்ப்ளைண்ட் பண்ணியிருப்பான். ஏன் எச் ராஜா என்கிற வெறிபிடித்த நாய் போலனாக்கா, நீங்க திரைப்படங்கள் பார்த்துருப்பீங்க, பெரிய உள்ளன் இருப்பாரு ரகுவரன், அதுக்கு கீழே பொன்னம்பலம் இருப்பாரு, அதுக்கு கீழே அடியாள் இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் அடியாள் போவாங்க, சண்டை போட்டு தோத்து வருவாங்க, அதுக்கப்புறம் பொன்னம்பலம் போவார், அடிபட்டு வருவார், அதுக்கப்புறம் ஃபைனலாக தான் துப்பாக்கி எடுத்துட்டு ரகுவரன் கிளம்புவார். அந்த மாதிரி தான் அந்த அடியாள் குரூப்பாக இருக்கக்கூடிய ராமரவிக்குமார் இன்னைக்கு வந்திருக்கான். ராமரவிக்குமார் துவச்சி தொங்க விட்டதுக்கு அப்புறம், அதாவது கருத்து ரீதியாக துவச்சி தொங்க விட்டதுக்கு அப்புறம் அடுத்தது அர்ஜுன் சம்பத் வருவான், அர்ஜுன் சம்பத் வந்ததுக்கு அப்புறம் காடேஸ்வரம் வருவான், காடேஸ்வரம் வந்ததுக்கு அப்புறம் தான் எச் ராஜா வருவான். இப்ப தமிழ்நாட்டுக்குள்ள இந்த முற்போக்கு சக்திகளாக ஒரு கூட்டணி அமைஞ்சிருக்குல்ல, இந்த கூட்டணி குலைந்து என்றைக்கு அதிமுக ஆட்சிக்கு வருதோ, பிஜேபி நேரடியாக வர வேண்டிய அவசியம் இல்லை. அதிமுக ஆட்சிக்கு வந்தாலே போதும், அவங்க இடிச்சுட்டு கோயிலை கட்டிடுவாங்க. அதிமுக வந்தாலே போதும்னாக்க விஜய் வந்தா சொல்லவா வேணும், யோசிச்சு பாருங்க. அதுக்காக தான் அதிமுகவுக்கு பேரலா விஜய்ங்கிற ஒரு காக்கி டவுசர் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அந்த காலத்துல இருந்து இன்றைய காலம் வரைக்குமே சரி, இந்த வாட்டர்மெலன் ஸ்டார்கள் தான் வந்து மிகப்பெரிய ஹீரோக்களாகவும் மிகப்பெரிய மக்கள் சக்தியை வாங்கியவர்களாகவும். பாருங்க, விஜய் இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு ஸ்டார், அவர் தான் தமிழ்நாட்டு அரசியலே புரட்டி போறாங்க. அந்த மாதிரி ஒரு வாட்டர்மெலன் ஸ்டார் தான் நமக்கு அன்னைக்கு காந்தி அவர்கள். இப்போ நீங்க கேட்கலாம், ஒரு கேள்வி வரும், இல்ல பெரியார் கூட காந்தி இருந்தப்ப சப்போர்ட் பேசினார் அப்படின்னு சொல்லிட்டு. காந்தி 2 வகைப்படும். நம்ம காந்தி, அவங்க காந்தி. உயிரோடு இருந்த காந்தி அவங்க காந்தி, செத்த காந்தி நம்ம காந்தி. தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். அவ்வளவுதான். 14 அக்டோபர் 1956 அவர் இறப்பதற்கு சில மாதங்கள் முன்பு, 2-3 மாதங்களுக்கு முன்பு தான் பௌத்த மதத்தை தழுவுகிறார். பல லட்சம் மக்களுடன் தழுவுகிறார். அப்பதான் பெரியார் அங்கேருந்து லெட்டர் போடுறாரு, அம்பேத்கர் சிறப்பான காரியம் பண்ணீங்க, ரொம்ப சிறப்பான செய்கை செஞ்சீங்க, இதுக்கப்புறம் தான் சம்பவமே இருக்கும்பாங்களா, அந்த மாதிரியான சம்பவம். பல லட்சம் மக்களை, தீண்டத்தகாத மக்களை கூட்டிக் கொண்டு இந்த இந்து மதத்தை விட்டு வெளியேறிய நான் பாராட்டுகிறேன். அம்பேத்கரை தொடர்ந்து தீண்டத்தகாத மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள், ஓபிசி மக்கள் தொடர்ந்து பௌத்தத்தை நோக்கி செல்லுங்கள், இந்த இந்து மதத்தை எம்டி லேண்டாக மாற்றுங்கள், இது ஒரு வேஸ்ட் லேண்டு. வேஸ்ட்லாண்டாக தமிழ்ல புறம்போக்குன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, புறம்போக்குல தமிழ்ல தான் வேஸ்ட்லாண்டாக புறம்போக்குன்னு சொல்லுவாங்க. மணி இப்போ 9 ஆக போகுது. இந்த இரவு நேரத்திலும் ஏதோ புக்கெல்லாம் எடுத்துட்டு வந்து நமக்கு பேச போறேன் அப்படின்னு உட்காந்துருக்கிறவங்களுக்கு நான் என்ன தர போறேன் அப்படின்னு நமக்கு தெரியல. இந்த நேரத்திலும் கலையாவல் தூக்கம் வந்தாலும் கண்ணை விழித்து கொண்டு பார்த்துருக்கிற உங்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நிறைய குழந்தைகள் அம்பேத்கரை பற்றியும் பெரியாரை பற்றியும் நிறைய பேசுனீங்க, ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. ஏதோ ஒரு கிராமத்துக்குள்ள அங்கே இருக்கிற மக்கள் இவ்வளோ பேர் கூடி இருந்து இந்த அம்பேத்கருடைய நினைவு தினத்தை நினைவு கூறும் வகையில் பெரியாருடைய நினைவு தினமும் அருகாமையில் வருது. இரண்டையும் சேர்த்து இப்போ இந்த குழந்தைகளுக்கு நம்ம பேச போகிறதெல்லாம் என்னென்னு கொஞ்சம் புரிஞ்சிருக்காது. அண்ணன் பேசுனது கூட, அண்ணன் வெற்றிமுரசு அவர்கள் பேசுனது கூட அவங்களுக்கு புரிஞ்சிருக்காது. இப்போ சனாதனம்னா என்ன, இந்த சங் பரிவார் கும்பல்னா என்ன, ஆர்எஸ்எஸ்னா என்ன, திருப்பரங்குன்றத்தில் என்ன நடக்குது,
அப்புறம் அந்த நடிகர் விஜய் வேற வந்திருக்காரு. ஏன் விஜயை போட்டு திட்டிகிட்டே இருக்காங்க, அவர் நல்லா தானே நடிக்கிறாரு, நல்லா தானே பாடுறாரு, நல்லா தானே ஃபைட் பண்ணுறாரு, ஹீரோயின் நல்லா காப்பாற்றுறாரு, நல்லா காமெடி வேறு பண்ணுறாரு, இவங்க பாருங்கள் தேவையில்லாமல் விஜயை போட்டு திட்டிகிட்டு இருக்காங்க. அப்படி தான் தோணும் இந்த வயசில். எனக்கு நானும் அப்படி தான் சின்ன வயசில் இருந்தேன்னு வச்சுங்களேன். அதனால் ஆனால் போக போக புரியும். உங்களுக்கு எப்போ அரசியல் புரிய ஆரம்பிக்குதோ அப்போ வெற்றிமுருகன் ஒருத்தர் எங்கள் ஊரில் பேசினார். அப்போ நான் இப்படி தான் உட்காந்து கேட்டுக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பெரியாரையும் அம்பேத்கரையும் ஊன்றி படித்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு வெற்றிமுருகன் என்ன பேசினார் அப்படிங்கிறது லேட்டராக தான் புரிஞ்சிச்சு அப்படின்னு. நான் கூட அப்படி தான் சின்ன வயசில் அம்பேத்கர் அவர்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட சாதியை சார்ந்தவர், ஒரு பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர், நான்லாம் ஓபிசி பேக்ரவுண்ட்லேருந்து வர்றேன். இப்போ அவர் வந்து இடஒதுக்கீடு அப்படிங்கிறது ஷெட்யூல்டு காஸ்ட்டுக்கு மட்டும்தானே, ஓபிசிக்கு ரிசர்வேஷனே கிடையாதே. அப்போ பாருங்கள் இந்த அம்பேத்கர் எவ்வளவு ஒருதலை பட்சமாக அந்த சட்டத்தை பிடிச்சி எழுதி வச்சிருக்காரு பாருங்கள். ரிசர்வேஷன் இருக்குன்னு அப்புறம் தெரிய வருது, ஒரு ரிசர்வேஷன் இருக்கா. ஆனால் பாருங்கள் அதுலேயும் அம்பேத்கர் எவ்வளவு ஒருதலை பட்சமாக செயல்பட்டுருக்காரு பாருங்களேன். ஷெட்யூல்டு காஸ்ட்டை சார்ந்தவங்கெல்லாம் 100க்கு 20 மார்க் எடுத்தாலே வேலை கொடுக்குறாங்க, படிப்பு அதுக்கெல்லாம் இடம் கொடுக்குறாங்க. ஆனால் பாருங்கள் வன்னியர், கவுண்டரு, தேவர், அகமுடையர், லொட்டு லூசுக்கு இந்த இவங்களுக்குலாம் ஓபிசி கம்யூனிட்டியில் எல்லாருக்கும் 100க்கு 133 மார்க் எடுத்தால் கூட சீட்டு தர மாட்டேங்கிறாங்க. அப்போ அம்பேத்கர் பாருங்கள் எவ்வளோ ஓரவஞ்சனையாக இந்த சட்டத்தை எழுதி வச்சிருக்காரு பாருங்களேன் இடஒதுக்கீட்டை அப்படின்னு. இன்றைக்கும் ஊருக்கு போனீங்கன்னா அந்த காருக்கு முன்னாடி குருபூஜை என்று வேட்டியை பறக்க விட்டு கொண்டு டவுசர் தெரிய அப்படியே ஆட்டி கொண்டு போகிற அந்த குடிமகன்களிடம் கேட்டிங்கன்னாக்கா இதைத்தான் சொல்லுவாங்க. அவங்க அம்பேத்கரை எதுக்கு எதிர்க்கிறாங்கன்னாக்கா சட்டத்தை ஒன் சைடாக எழுதிட்டாப்ல. இடஒதுக்கீட்டில் பாருங்கள் எல்லாரும் படிச்சுட்டு ஷெட்யூல் காஸ்ட்லாம் வேலைக்கு போகிறாங்கன்னாக்கா அவங்க படிக்கிறாங்க. ஷெட்யூல் காஸ்டில் உள்ள மாணவர்கள் அம்பேத்கரை படிக்கிறார்கள், எழுச்சி தமிழரை படிக்கிறார்கள். அவங்க என்ன சொன்னாங்கன்னா அவங்களும் படிக்க தான் சொல்கிறாங்க. அப்போ படிக்கிறாங்க, மார்க் எடுக்கிறாங்க, வேலைக்கு போகிறாங்க. நீ படிக்க மாட்டேங்கிற உன்னாக்கா ஏதோ ஒரு குரு பூஜனை போட்டுக்கிட்டு காரு முன்னாடி வேட்டி தெரிய, உன்னுடைய அந்தரங்க பாகங்கள் தெரிய, அதில் ஊன்னு ஆட்டிக்கிட்டு அங்கே போகிற பஸ்ஸில் ஓரத்தில் உட்காந்துருக்க பெண்களுக்கு தொந்தரவு கொடுத்துட்டு, அன்னைக்கு கல்லூரிக்கு போகிற பெண்களுக்கு தொந்தரவு கொடுத்துட்டு இருந்தேன்னாக்கா உனக்கு எப்படி தெரிய வரும்? அப்போ அதே மாதிரி தான் அவங்களுக்கு என்னைக்கு தெரிய வருதோ, புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்யும் பொழுது வைத்த முக்கியமான குற்றச்சாட்டு நாடாளுமன்றத்தில் என்னன்னாக்கா ஓபிசிக்கு கொடுக்க வேண்டிய ரிசர்வேஷனை ஏன் இந்த அரசாங்கம் கொடுக்க மறுக்கிறது என்று அவர் சொன்ன காரணங்களில் இதுவும் ஒரு முக்கியமான காரணம்டா. ஓபிசி எனக்கு அவனை ஓபிசினால என்னன்னு தெரியாது. அவனை பொறுத்த வரைக்கும் கவுண்டரு, தேவர், வன்னியர், முதலியார், செட்டியார், நாடாரு, கோனாரு இதுதான் அவனுக்கு தெரியுமே தவிர, அல்லது பிசி எம்பிசினா தெரியும். ஓபிசினா அவனுக்கு புரியவே புரியாது. ஏன்னா நான் அங்கேருந்து தான் வர்றேன், எனக்குமே ஓபிசினா தெரியாது ஆரம்பத்தில். அப்போ அவங்களுக்கு என்னன்னே தெரியாமல் இருக்கும் பொழுது அவன் எப்படி அதை புரிஞ்சுப்பான்? அவங்களுக்கு புரிய வரும்பொழுது கண்டிப்பாக அவங்களும் என்னை போன்று அம்பேத்கரையும் பெரியாரையும் படித்து புரிதல் வரும்பொழுது அவங்களும் வேட்டை வளத்தில் வந்து கண்டிப்பாக ஒரு நாள் பேசுவார்கள் என்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. அதனால தான் நிறைய இடங்களில் பேச போகும்பொழுது நான் ஓபிசியை சார்ந்து ஓபிசி மக்களுக்கு புரிகிற மொழியில் ஓபிசிக்கான அரசியலை தெளிவுபடுத்துகிற வகையில் தான் அதிகமாக பேசுவேன். ஏன்னா இந்தியாவில் ஒட்டுமொத்த இந்தியாவிலையுமே அரசியல் படுத்தப்படாத சமூகம் எந்த சமூகம்னாக்கா ஓபிசி சமூகம். அரசியல் படுத்தப்பட்ட சமூகம் இரண்டே இரண்டு சமூகம் தான் ஒட்டுமொத்த இந்தியாவிலேயே. ஒன்று இஸ்லாமிய சமூகம், இன்னொன்று தலித் சமூகம். ஏன்னா இஸ்லாமிய சமூகத்தில் அந்த மக்களை மார்க்கப்படுத்துவதற்கு மட்டுமல்ல அரசியல் படுத்துவதற்கும் தலைவர்கள் வந்தார்கள். அதே போன்று தலித் சமூகத்தில் உள்ள மக்களுக்கு, ஒடுக்கப்படுகிற மக்களுக்கான உரிமைகளை பேசுவதற்காக புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் போன்று, அயோத்திதாச பண்டிதர் போன்று, தாத்தா ரெட்டமலை சீனிவாசன் போன்று இன்னும் பலரும் தலித் மக்களை அரசியல் படுத்துவதற்காக வந்தார்கள். அதனால் அந்த மக்கள் அரசியல் பட்டார்கள். ஆனால் ஓபிசியில் நம்ம வடிவேலு காமிப்பார்ல அந்த மாதிரி 2 பக்கமும் பாக்கெட்டில் கையை விட்டு இப்படி தான் எடுத்து காமிக்கணும். இல்லை, யாரும் இல்லை, வச்சுக்கிட்டு வஞ்சனையா பண்ணுறோம். வர்றவங்கலாம் என்ன சொல்கிறாங்கன்னாக்கா காரு முன்னாடி காலை தூக்கி போட்டு குருபூஜனைக்கு நீ வேட்டியை விளக்கி விட்டுட்டு நீ பாட்டுக்கு போ, எங்கேயாவது சரக்கை போட்டு அன்னைக்கு கல்லூரிக்கு போகிற பெண்கள்கிட்ட தொந்தரவு பண்ணு அப்படின்னு தான் சொல்லி கொடுக்குறாங்க. அதுவும் இல்லைனாக்கா அதிகபட்சமாக அண்ணன் வெற்றிமுருகன் அவர்கள் பேசும்பொழுது சொன்னார், திருவண்ணாமலையில் தீபத்தை எப்படி பொது உடைமை ஆக்கினாங்களோ அப்படின்னு சொன்னாங்க இல்லையா, அது பொது உடைமை ஆகிருச்சு நெருப்பு அப்படிங்கிறது. அதனால தான் பல மாவட்டங்களில் குடிசைக்கு தீ வச்சிடுறாங்க. அது பொது உடைமை ஆயிடுச்சு இல்லை, யாரோட கட்டுப்பாட்டில். இப்போ நமக்கு என்ன தோணுதுனாக்கா தயவு செஞ்சு நெருப்பை கட்டுப்பாட்டுக்குள்ளே வைங்கன்னு நம்ம சொல்கிறோம். அது பொது உடைமை ஆக்காதீங்க, பலருக்கு பிரச்சனையாக இருக்குது.
போற வழியில 4 குடிசையை கொளுத்துட்டு போயிடுறாங்க. இந்த மாதிரியான தலைவர்கள் தான் எங்களுக்கு கிடைச்சிருக்கு. நாங்க என்ன பண்றது, வச்சுக்கிட்டு வஞ்சனையா பண்றோம். அதனால இப்படியாப்பட்ட ஒரு அருமையான நிகழ்வை ஏற்பாடு செய்த புரட்சியாளர் B.R. அம்பேத்கர் மற்றும் தந்தை பெரியார் நினைவு தினத்தை ஒட்டி ஆனால் அம்பேத்கர் படிப்பக தோழர்கள் ஒருங்கிணைக்கும் அரசியல் விழிப்புணர்வு கருத்தரங்கம். வரவேற்புரை தோழர் தா. ரமேஷ், செயலாளர் அண்ணல் அம்பேத்கர் படிப்பகம் வேட்டவலம். தலைமை தோழர் அ. கண்ணதாசன், வழக்கறிஞர், நகர செயலாளர் விடுதலை சிறுத்தைகள் கட்சி வேட்டவலம். நோக்க உரை தோழர் சா. பாஸ்கரன், ஆசிரியர், தலைவர் அரசு ஊழியர் ஐக்கிய பேரவை வேட்டவலம். நிகழ்ச்சி தொகுப்பாளர்கள் தோழர் மா. வினோத்குமார், தலைவர் அண்ணல் அம்பேத்கர் படிப்பகம். தோழர் பா. அனந்த பாஸ்கர், ஆசிரியர் அண்ணல் அம்பேத்கர் படிப்பகம். சிறப்புரையாற்றி அமர்ந்திருக்கும் அண்ணன் மரியாதைக்குரிய தோழர் அ. வெற்றி முருசு அவர்கள். நன்றி உரையாற்ற காத்திருக்கும் தோழர் ஜெயபிரகாஷ், அண்ணல் அம்பேத்கர் படிப்பகம். மன்னிசை பாடல்களை நமக்காக வழங்கிய இசைவாணர் மதிப்புறு முனைவர் செல்லங்குப்பம் சுப்பிரமணி மற்றும் குழுவினர் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். முக்கியமாக இந்த நிகழ்ச்சியை கவர் பண்ணுறதுக்காக சென்னையிலேருந்து வருகை தந்திருக்கிற அருவி சேனல், அந்த சேனலுக்கும் நம்முடைய நன்றி தெரிவிச்சுக்கிறோம். குழந்தைங்க பேசும்போது ஒரு விஷயம் பேசினாங்க. அம்பேத்கரையும் பெரியாரையும் பற்றி பேசின பாப்பாவை யாருன்னு தெரியல, பேர் வேண்டாம் விட்டுருங்க. அவங்க பேசும்போது ஜாதிதான் சமூகம் என்றால் வீசும் காற்றில் விஜய் பரவட்டும், அதான் விஷமா இல்லை, இந்த காலத்தில் ரெண்டும் ஒன்று தான். இப்போ விஜய்னு வச்சுக்கலாம், நீங்கள் சீமான்னு வச்சுக்கலாம், நீங்கள் விஷம்னு வச்சுக்கலாம், புஷ்பம்னு வச்சுக்கலாம் இல்லைங்களா. புஷ்பம் புஷ்பம் எல்லாம் ஒன்று தானே. அதில் பலரும் இந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்கிறாங்க. நல்ல வேளை குழந்தைங்களாம் சிரிக்க ஆரம்பிச்சிருச்சு. என்னக்கா எங்கே போர் அடிச்சிருவோமோ, பசங்க நேற்று ஒருத்தன் வந்தான் மெட்ராஸ்லேருந்து, ஒருவன் நெட்டன்னு வந்தான், என்ன பேசுனானே தெரியல, போர் அடிச்சு விட்டு போட்டு ரம்பத்தை போட்டு போயிட்டான்னு நாளைக்கு ஸ்கூலில் எல்லாம் கிசுப்பாங்க பசங்க. அதனால் இந்த ஸ்டேட்மெண்ட் இருக்கு இல்லைங்களா, ஜாதிதான் சமூகம் என்றால் வீசும் காற்றில் விஷம் பரவட்டும்ங்கிறது பல பேர் பல மேடைகளில் சொல்கிறாங்க. பாப்பாவும் அந்த மாதிரி தான் சொன்னிச்சு. அது பாப்பாவின் மீது எந்த தவறும் கிடையாது. எனக்கா பெரியவங்களுமே அதான் நினச்சிட்டு இருக்காங்க, இந்த ஸ்டேட்மெண்ட்டை புரட்சியாளர் அவர்கள் சொன்னார்கள் என்று. ஆனால் அது தவறான கருத்து. ஏன்னாக்கா இன்றைக்கி புரட்சியாளருடைய இறந்த தினம், அவருடைய வீர வணக்க நாள். இந்த நாளில் எல்லோரும் ஒரு முக்கியமான கருத்தை நீங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போங்க. இனிமேல் யாராவது இதை சொல்லி ஜாதிதான் சமூகம் என்றால் வீசும் காற்றில் விஷம் பரவட்டும் அப்படின்னு அம்பேத்கர் சொன்னார்னாக்கா நிகழ்ச்சி முடிய விட்டு தனிப்பட்ட முறையில் கூப்பிட்டு, ஐயா அது அம்பேத்கர் சொன்னது கிடையாது, அது கவிஞர் பாடலாசிரியர் பழனி பாரதி அவர்கள் எழுதின கவிதை. யார் எழுதினது? கவிஞர் பாடலாசிரியர் பழனி பாரதி அவர்கள் எழுதியது. திரைப்பட பாடலாசிரியர், பல பாடல்கள் எழுதியிருக்காரு, அவர் பெரிய பாடலாசிரியர். அவர் தான் இந்த கவிதையை எழுதினார். ஆனால் நம்ம மீது எந்த தவறும் கிடையாது. ஏன்னா நீங்கள் கூகுளில் போய் வீசும் காற்றில் விஷம் பரவட்டும்னு நீங்கள் அடித்தாலே பல கார்டு போடுவாங்க இல்லைங்களா. அந்த கார்டு போட்டு அம்பேத்கருடைய கார்டு போட்டு அம்பேத்கருடைய படம் போட்டு இந்த டைலாக் போட்டு கீழே அம்பேத்கர்னு போட்டு தான் கிட்டத்தட்ட 150 கார்டுக்கு மேலே வருது. நீங்கள் போட்டிங்கனாக்கா முதல் பேஜ்லேயே ஃபுல்லாக தான் நிற்கும். யாரோ இது தப்பாக சொல்லி பரப்பி விட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்காக போராடியவர் அம்பேத்கர் அப்படிங்கிறதுல நமக்கு எந்த மாற்றுக்கருத்தும் கிடையாது. ஆனால் குறிப்பிட்ட அந்த ஸ்டேட்மெண்ட்டை சொன்னது பாடலாசிரியர் கவிஞர் அண்ணன் பழனி பாரதி அவர்கள். ஆக்சுவலாக அவர் சொன்னது என்னன்னா, சாதிகள் மட்டுமே சமூகம் என்றால் வீசும் காற்றில் விஷம் கலக்கட்டும் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் அவர் சொன்னதான். அதனால் தயவுசெய்து இனிமேல் சொல்லும் பொழுது இந்த பழனி பாரதி அவர்கள் சொன்னார் அப்படிங்கிற கிரெடிட்டை நம்ம அவருக்கு கொடுத்துடணும். ரெண்டாவது, இந்த கோழி குஞ்சு பாட்டு அருமையாக பண்ணார் தோழர். அந்த கோழி குஞ்சு ரியாக்ட் பண்ணிங்கல்ல, என்னதான் சொல்லுதான் கோழி குஞ்சு. ஒரு கோழி குஞ்சை பிடிக்கிறாங்க, அதை 65 போட்டு சாப்பிட போகிறாங்க, வறுத்து சாப்பிட போகிறாங்க. ஆனால் அந்த கோழி குஞ்சுக்கு தன்னை 65 போட போகிறாங்க, கொல்ல போகிறாங்க, அறுக்க போகிறாங்க என்பது தெரியாமல் ஒன்றையும் அதை தன்னை குளிப்பாட்டுறாங்க, மஞ்சள் தைக்கிறாங்க. நான் பாருங்க எண்ணெயில் நான் குளிக்க போகிறேன் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கு. ஆனால் அது என்ன, கோழியை பிடிச்சி அறுத்து குழம்பு வைக்க போகிறோம் அல்லது எண்ணெயில் போட்டு பொறிச்சு சாப்பிட போகிறோம். அது இந்த கோழி சாக போகுது இல்லையா. இப்போ கோழி சாக தானே போகுது இது. ஆனால் அந்த கோழி என்னவா நினச்சிட்டு இருக்கு, தனக்கு மஞ்சள் குளிப்பாட்டுறாங்க, எண்ணெய் தேய்க்கிறாங்க, சீவி விடுறாங்க, எண்ணெயில் குளிக்க போகிறோம் அப்படின்னு நினைக்கிறதுல அந்த கோழி குஞ்சு இல்லையா, கோழி குஞ்சு அது போன்ற அது கோழி குஞ்சு. ஆனால் இன்னைக்கு சில அணில் குஞ்சுகள் அப்படித்தான் தன்னை அறுக்க வருகிறார்கள். தன்னை மஞ்சள் தேய்க்க வைப்பது குளிப்பாட்ட அல்ல, அறுக்க. தனக்கு எண்ணெய் தடவுவது உன்னை குளிப்பாட்ட அல்ல, உன்னை எண்ணெயில் போட்டு வறுக்க என்று தெரியாமல் அந்த கோழி குஞ்சு எப்படி இந்த அறுக்க போறவனை நம்புதோ அதே மாதிரி இந்த அணில் குஞ்சுகள் இன்னைக்கு விஜயை நம்பிக்கிட்டு எங்க தலைவர் வர்றாரு பின்னாடியே போய் 41 பேர் சாவு இன்னைக்கு இல்லையா. 41 பேர் தானே,
41 பேர் இன்னைக்கு சாவு கொடுத்துட்டு உட்காந்துருக்கும், பச்சை குழந்தைங்க எல்லாம். அந்த மாதிரி தான் கோழி குஞ்சு செத்த உடனே இல்லை எங்கள் தலைவரை கிட்டக்கு நின்று பார்க்கறதுக்கு கொடுத்து வைக்கணுமே, என்ன எங்கள் குழந்தைகளை வந்து சாக கொடுக்க வேண்டியது போச்சு, அவ்வளோதாங்க. மற்ற தலைவரை கிட்ட நின்று பார்க்கறதுங்கிறது முடியுமா யாராச்சும் அப்படின்னு ஒரு அம்மா பேசுது, அந்த குழந்தைய பற்றின அம்மா பேசுது. எனக்கெல்லாம் வந்தது பாருங்க கோடம், நேராக எடுத்துகிட்டு போய் பலார்னு வைக்கலாமான்னு இருந்துச்சு. வருமா இல்லையா? அது யார் விட்டு பெண்ணாக இருந்தாலும் யார் விட்டா? எனக்கு இந்த கருத்தை ஒரு ஊடகத்தில் சொல்கிறாங்க, இது பரவுது இந்த ஊடகத்தில். அப்போ அந்த அம்மாவுடைய மனநிலை என்னன்னு பார்க்குறவங்களுக்கு என்னவா புரியும்? ஒரு குழந்தைய சாக கொடுக்குறாங்க, 1.5 வயசு குழந்தை, 2.5 வயசு குழந்தை, 3 வயசு குழந்தைலாம் அந்த கூட்டத்தில் போய் மீறிப்பட்டு ஒரு குழந்தை என்னன்னாக்கா மிதிச்சிட்டாங்க. அந்த கூட்டத்தில் மிதிச்சதில் அந்த தாடை இருக்கு இல்லைங்களா, அந்த தாடை உடஞ்சி இந்த பக்கம் வந்துருச்சு. இந்த தாடை மேலேயும் இப்படி இருக்கு. அந்த அளவுக்கு கொடூரமாக நடந்திருக்கிறாங்க. மிதிச்சதில் அந்த நெஞ்சு எலும்பு இருக்குல்ல, அது சுக்குநூறாக உடஞ்சி போச்சு அந்த குழந்தைக்கு. இது சொல்றதுக்கே நமக்கு திரும்ப அந்த குழந்தைய ஏதோ மிதிச்சு கொள்றது மாதிரி நமக்குலாம் தோணும். ஆனால் இந்த செயலை செஞ்சுட்டு கொஞ்சம் கூட வெட்கமான சூடு சொரணம் இல்லாமல், துளி கூட பயம் இல்லாமல் அவனால் எப்படி வெளியில் வர முடியுதுனாக்கா நம்மை போன்ற சுயமரியாதையற்ற மக்கள் இங்கே இருப்பதனால தான். அப்பவே நான் வளர்ந்துடுறேன். அதனால மக்களுக்கு சுயமரியாதையை ஊட்டணும். திரும்ப மானம், உனக்கு மானம் இருக்குது, உனக்கு ரோசம் இருக்குது, நீ மனுஷன், உன் உடம்புல ரத்தம் ஓடுது, சாக்கடை ஓடலை. ஒரு சின்ன புழு இப்படி போயிட்டு இருந்தா மேலே போய் சும்மா அது மேலே கையை வைங்களேன், அல்லது சின்னதாக ஒரு குச்சி எடுத்து வச்சிங்கனாக்கா அந்த புழு திரும்ப அட்டாக் பண்ணும் நம்மளை. அது புழு, அதெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது. அதுக்கு முதுகெலும்பு கிடையாது எடப்பாடி பழனிசாமி மாதிரி. ஆனாலும் முதுகெலும்பு இல்லாமல் இருந்தாலும் அது திரும்ப அட்டாக் பண்ணணும், அந்த புழு ட்ரை பண்ணும். அந்த புழுவுக்கு இருக்கிற மான ரோசம், வெக்க சூடு சொன்ன சுயமரியாதை, ஏண்டா முதுகெலும்பு உள்ள சோறு திங்கிற உனக்கு இருக்கணுமா வேணாமா? உன் புள்ள செத்து போச்சு, அந்த கூட்டம் எதனால் வந்துச்சு, யாரால் வந்துச்சு, பாதுகாப்பு குறைபாடுக்கு காரணம் யார்? திரும்ப போய் துக்கம் விசாரிக்கிறதுக்கு கூப்பிடுறாப்லையாம். எங்கள் மகாபலிபுரத்தில் ரூம் போட்டு கூப்பிடுறாப்லையாம். வெக்கமே இல்லாமல் அந்த 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு போகிறாங்கனாக்கா இவங்கெல்லாம் என்ன பண்ணுறது? எதை கரைத்து கொண்டு இவர்களை அடிப்பது, எதை கவ்வ கொடுத்து இவங்களை அடிப்பது? இப்படி சூடு சொரணையற்ற சுயமரியாதையற்ற ஒரு சமூகத்துக்கு தான் பெரியார் பாடுபட்டாரா? தன்னுடைய 94, 95 வயசு வரைக்கும் ஒரு மனுஷன் மூத்திர சட்டையை தூக்கிக்கிட்டு, எனக்கா அவருக்கு சிறுநீர் வர்றதுல பிரச்சனை. அப்போ அந்த சமயத்தில் சிறுநீர் ஒரு சுட்டு வந்தால் கூட விண்ணு அந்த மர்ம ஆணுறுப்பில் வந்து தெரிக்கும், வலி, குடல் இறக்கம், இரணிய, இவ்வளவு பிரச்சனை இருக்கு. குடல் இறக்கத்தில் டி நகரில் கடைசியாக பேசும்பொழுது 24/12/1973 பெரியார் இறந்த தேதி. 24ஆம் தேதிக்கு முன்னாடி சரியாக 5 நாளைக்கு முன்னாடி டி நகரில் 19/12/1973 அன்னைக்கு டி நகரில் கடைசி மீட்டிங் பேசுகிறார். அந்த மீட்டிங்கில் பேசுனதான் அந்த புத்தகம், தந்தை பெரியாரின் இறுதி பேருரை மரண சாசனம் என்கிற பெயரில் இருக்கும். இந்த புத்தகம் வாங்கி படிங்க தயவு செஞ்சு. ஒரு மனுஷன் பாருங்க, இவ்வளவு பேப்பர், இவ்வளோ புத்தகம் போடுற அளவுக்கு ஒரு மீட்டிங்கில் வேனில் உட்காந்துட்டு அந்த மூத்திர சட்டையை வச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கும் பொழுதே வலி வந்துருச்சு. இழுத்து பிடிச்சி கட்டி வச்சிருப்பாங்க, குடல் இறக்கம், வலி வந்துருச்சு. பேசிட்டு இருக்கும்போது பேச்சை நிப்பாட்டிட்டு அம்மா அப்பா அம்மா அப்பா அழிக்குது, இப்படி 5 நிமிஷம் அந்த வலியில் துடிச்சிட்டு திரும்ப அந்த வலி பேலன்ஸ் ஆனதுக்கப்புறம் திரும்ப பேசுகிறாரு. உங்களுக்கு சுயமரியாதை இல்லையா? நம்மளை சூத்திரன்னு சொல்கிறானே இந்த பாப்பா, இந்த அரசாங்கம், காங்கிரஸ் அரசாங்கம் நம்மளை சூத்திரன்னு சொல்லுதே, இந்த சட்டம் நம்மளை சூத்திரன்னு சொல்லுதே, என் மக்களுக்கு சூத்திரனால என்னன்னு தெரியலையே, சூத்திரனாக்க தேவடியா பயில் என்று அர்த்தம்னு நான் தலையில் அடிச்சுக்கிட்டு சொல்கிறேனே, பாப்பானுக்கு பிறந்தவன் என்று தலையில் அடிச்சுக்கிட்டு சொல்கிறேனே, நம்ம வீட்டு பொம்பளைங்களாம் பாப்பா வச்சிருக்கானு அந்த சட்டத்தில் எழுதி வச்சிருக்கானே, அதுதானே மனு தர்மத்தில் எழுதி வச்சிருக்கான், வேதத்தில் புராணத்தில் அதுதானே எழுதி வச்சிருக்கான், நீ அதை தூக்கிக்கிட்டு அலைஞ்சிக்கிட்டு கோயிலுக்கு போறியே, இதெல்லாம் யாருக்காக பேசுறாரு? அந்த மனுஷனுடைய சொத்து இன்றைய மதிப்பில் பல 100 கோடிகள். அன்னைக்கு அந்த ஆள் நினச்சிருந்தாருனாக்கா ஜாலியாக கேடி ராகவன் மாதிரி, வீடியோ கால் அன்னைக்கு கிடையாது, கேடி ராகவன் மாதிரி ஜாலியாக இருந்திருக்கலாம் இல்லைங்களா? அல்லது பாஜகக்காரங்க இருக்காங்களே இன்னைக்கு எலெக்ஷன் அப்போ வேலை பார்க்கணும்னு சொல்லிட்டு ரூம் போட்டு கொடுத்தாக்கா மகளிர் பிஜேபி மகளிர் அணியை வச்சுக்கிட்டு இவங்க வேற வேலையை பார்த்துட்டானுங்க. அது நம்ம சொல்லலை, தினமலரே காரி துப்புச்சு. தினமலரே இந்த ஸ்டேட்மெண்ட் எழுதுறாங்கனாக்கா எப்படியாப்பட்ட வேலையை பார்த்துருப்பான். அதனால் அவர் பெரியார் நினச்சிருந்தாருனாக்கா அவர் ஜாலியாக குஜாலான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துருக்கலாமே. அதிகாரத்தினுடைய உச்சத்தில் இருந்தார். அன்றைய தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக இருந்தார். பெரியாருக்கு ஒரு முறை இல்லை 2 முறை முதலமைச்சர் பதவி தட்டில் வைத்து நேராக வாசலுக்கு வந்து நீட்டினாங்க. பெரியார் வேண்டாம் என்று மறுத்தார். ஏன் வேணாம்னு மறுத்தார்? அவருக்கு அதிகாரத்தில் நாட்டம் இல்லை, மக்களுக்காக உழைக்கணும்.
மண் விடுதலை அவருக்கு நோக்கம் இல்லை, மக்கள் விடுதலை, சமூக விடுதலை அவருடைய நோக்கம். அதனால அந்த முதலமைச்சர் பதவி எனக்கு வேண்டாம், நான் மக்களுக்காக உழைக்க போகிறேன் என்று சொன்னவர் தந்தை பெரியார். அப்ப அந்த அளவுக்கு பணபலத்திலையும் படைபலத்திலையும் அதிகார பலத்திலையும் எல்லாத்திலையும் பல 100 கோடிகள் சொத்து வச்சிருந்த பெரியார் அவர் நினைச்சிருந்தாருனாக்கா ஜாலியா எங்கேயோ ஹோட்டல் ரூம் போட்டு ஜாலியா இருந்திருக்கலாமே. கோப்பைகளோடும் மது கோப்பைகளோடும் மதுவோடும் மாதுக்களோடையும் அவர் இருந்திருக்கலாமே. அவர் எதுக்கு மூத்த சட்டையை தூக்கிட்டு 94 வயசுல அம்மா அப்பான்னு குடல் இறக்கத்தோட அந்த வழியோட தமிழ்நாடு முழுக்க பிரச்சாரம் செஞ்சு அவர் எதுக்காக இந்த மக்களுக்கு சுயமரியாதை ஊட்டணும், மாநரசத்தை ஊட்டணும், எதுக்காக அலையணும்? இந்த 41 பேருடைய பெற்றோர்கள் மாதிரியா? 41 பேரை இழந்த அந்த குடும்பத்தில் உள்ளவங்களை உருவாக்கணும், இப்படியாப்பட்ட ஒரு ஜென்ரேஷனை உருவாக்கணுங்கிறதுக்காக தான் ஒரு மூத்த சட்டையை தூக்கிட்டு சுத்தினாரா? 41 பேர் இறந்த சம்பவத்தை அன்னைக்கு இன்னைக்கு பெரியார் உயிரோடு இருந்திருந்தா வண்டி எடுத்துட்டு கிளம்பியிருப்பாப்புலங்க. நல்லா ஒரு 41 சோடி செருப்பத்துக்கு உள்ளே போடுங்கன்ட்டு ஒரு 10 கிலோ சாணத்தை வாங்கி நல்லா கரைங்கன்னு சொல்லிட்டு அதில் 3 நாள் செருப்பை ஊற போட்டு கிளம்பியிருப்பாப்புல. எடுறா வண்டியை அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியிருப்பாப்புல. இப்படியாப்பட்ட அதனால தான் சொல்கிறேன், அந்த கோழி குஞ்சு மாதிரி தான் இன்றைக்கி அணில் குஞ்சுகள் போயிட்டு இருக்கு. சரியாக பாடினார் அந்த தோழர். அந்த பாடும்போது நான் என்ன நினச்சேன்னா, கடைசியாக அணில் குஞ்சுகளை ஒன்றாந்து கனெக்ட் பண்ண போகிறாரு, கரெக்டாக இருக்கேது அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனால் தோழர் வந்து எனக்காகவே இந்த பாயிண்ட்டை விட்டு கொடுத்துட்டாருன்னு நினைக்கிறேன். போயிட்டாங்களா தோழர்? எனக்காகவே இந்த பாயிண்ட்டை விட்டு கொடுத்தது மாதிரி இருக்குது. யாராருக்கெல்லாம் விஜய் பிடிக்கும்? இன்னைக்கு விஜய் யாரா இல்லை? எனக்கும் பிடிக்கும், நானும் கை தூக்குறேன், எனக்கும் பிடிக்கும். யாராருக்கு பிடிக்கும்? எல்லாருக்கும் பிடிக்குமா? ஏன் உங்களுக்கு பிடிக்கும்? ஏன் பிடிக்கும்? தளபதி தளபதி டி டி தளபதி டிவிக்கே. சரி, எதுக்காக விஜய் பிடிக்கும்? விஜய் ஃபேன்ரா? எதுக்காக பிடிக்கும் அவரை? நல்லா நடிக்கிறார் அதனால பிடிக்குமா? நல்லா டான்ஸ் ஆடுறார் இல்லையா? நல்லா பாடுவார், அவரே பாடுவார் சொந்த குரல் இல்லையா? நல்லா காமெடி பண்ணுவார், நல்லா காதல் காட்சிகள் அலுவல காட்சி எல்லாமே நல்லா நடிப்பார் இல்லையா? பெரிய நடிகர். இப்போ அதே விஜய் என்ன பண்ணுறாருன்னா, உங்கள் வீடு எங்கே இருக்குது தம்பி? உங்கள் வீடு எங்கே இருக்குது? இங்கே இருக்கிற யார் வீடு இருக்கா? நீ இருக்கியா? உனக்கு நீ விஜய் ரசிகர் தானே இல்லையா? உங்கள் வீடு எங்கே இருக்குது? அந்த வீடு. இப்போ உனக்கு விஜயை பிடிக்கும்ல, விஜய் வந்து புல்டோசர் எடுத்துகிட்டு வந்து உங்கள் வீட்டை இடிக்க வர்றாரு. உனக்கு விஜயை பிடிக்கும்ட்டு இடிச்சுட்டு போங்கன்னு சொல்லி விட்டுருவியா? ஏன் விட மாட்டேன்? உனக்கு விஜயை பிடிக்கும்ல, ஏன் விட மாட்டேன்? ஏன்னா திரையில் நடிக்கிறாரு, அவ்வளோதான் பிடிக்கும். காசு கொடுத்து டிக்கெட் வாங்குறோம், படம் பார்க்குறோம். அதுக்காக விஜய் என் வீட்டுக்குள்ளே வந்து கொள்ளையடிக்க வர்றாரு, திருட வர்றாரு, என் வீட்டை இடிக்க வர்றாரு, என் வீட்டு பெண்களை கையை பிடிச்சி இழுக்க வர்றாருன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? கட்டி போட்டு அடிப்போம்ல, வெளுத்து விடுவோம்ல, ஊருக்குள்ளே விட மாட்டோம்ல. அப்போ நடிப்பு பார்க்குறீங்க, ரசிக்கிறீங்க, அதோட வச்சுக்கோங்க. தேர்தல் எலெக்ஷனில் நிற்கிறாருல, கட்சி ஆரம்பிச்சிருக்காருல, அது உங்கள் வீட்டை கொள்ளையடிப்பதற்காக அவர் மாறுவேடம் பூண்டு வந்து கொண்டிருக்கிறார். உங்களையெல்லாம் நடிப்பை காமிச்சு ரசிக்க வச்சுட்டு அப்படியே புல்டோசரை கொண்டு வந்து உங்கள் வீட்டை இடிக்க வருகிறார். அவர் ஏன் தெரியுமா புல்டோசரை கொண்டு வர்றாரு? அது புல்டோசர் இல்லை, அது காவி டவுசர். அதனால அது புல்டோசரை எடுத்துட்டு வருது. திருப்புற சரி, அவ்வளோதான். குழந்தைகள் போஷன் முடிஞ்சிருச்சு. இனிமே உலக செய்திகள். இன்னைக்கு திருப்பரங்குன்றத்தில் அவ்வளோ பெரிய இஷ்யூ போயிட்டு இருக்கு. பேசின தோழர்கள் எல்லாருமே திருப்பரங்குன்றத்தை மென்ஷன் பண்ணி பேசினாங்க. தோழர் கூட வந்து ரொம்ப ஆக்ரோஷமாக நிறைய விஷயங்கள் பகிர்ந்தார். எனக்கு அந்த கோபம் இருக்கணும். வெற்றி முரசன் நான் பேசும்பொழுது அந்த நீதிபதியை போட்டு வாங்கன்னு வாங்கிச்சா தாளிச்சு. நாங்கள் எங்கள் ஊரில் ஒன்று சொல்லுவாங்க, கடைஞ்சி கலனி பாலில் ஊற்றிட்டாண்டா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அண்ணன் வந்து நீ கடைஞ்சி கலனி பாலில் ஊற்றிட்டாப்புல. ஏன்னா தமிழ்நாடே திட்டுது, தமிழ்நாடே ஏசிக்கிட்டு இருக்கு. ஏன்னா இவரெல்லாம் எப்படி நீதிபதி ஆனார்னு கேட்குறாங்க. இது இன்னைக்கு மட்டும் இல்லை, அந்த காலத்திலிருந்தே அவாள் மட்டும்தான் நீதிபதியாக ஆக முடியும், நம்மவால் ஆக முடியாது. யாரா ஒருத்தர் 2 பேர் இருப்பாங்க, கவாய் மாதிரி ஆகி உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி ஆவாங்க. அப்போ ஆனாக்க இவனுங்க என்ன திரும்ப பண்ணுவானுங்க? செருப்பையும் சூவையும் கொண்டு போய் உச்சநீதிமன்றத்தில் செருப்பை கொண்டு வீசுவானுங்க. ஏன் அவர் என்ன தப்பான தீர்ப்பு கொடுத்தாரா கவாய்? இல்லையே. அவங்க கொடுக்கறது என்னன்னா, ஒரு பழம்பெருமை வாய்ந்த ஒரு கட்டிடம், அந்த கட்டிடத்தில் உள்ள ஒரு சிலையினுடைய இந்த லைட்டாக அந்த பகுதி சிதிலம் அடைஞ்சிருக்கு. அது வந்து ஒரு கடவுளினுடைய சிலை. அதை வந்து நீங்கள் பட்டிட்டிங்கிறீங்க பார்த்து பேட்ச் ஒர்க் பார்க்கணும்னு சொல்லிட்டு வழக்கு போகுது. அவர் என்ன சொல்கிறாரு, எப்பா இதெல்லாம் வந்து அகழ்வாராய்ச்சிக்கு கீழே போகுது, அதாவது அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு கீழே போயிருச்சுனாக்கா
அது சிதிலம் அடைஞ்சிருக்குனாக்கா அது அப்படியே தான் இருக்கணும். அது பழம்பெருமை வாய்ந்த பொருள் அப்படிங்கிறதுனால அதை நம்ம டச் பண்ணக்கூடாது, டிச்சு கூட பண்ணக்கூடாது. அதுதான் இப்போ ரூலு, பண்ணக்கூடாதுன்னு சொல்றாரு. உடனடியாக இந்துக்களுக்கு எதிரானவர் அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிங்க, இந்தியாவிலே மிகப்பெரிய பொறுப்பு எதுனாக்கா உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி தான் எல்லாருக்கும் தலைமை. அவர் ஒரு உத்தரவு போட்டார்னாக்கா அப்படியே கீழே வந்து நம்ம மெரினா பீச் வரைக்கும் இந்த உத்தரவு வரும். அந்த அளவுக்கு அடிமட்டம் வரைக்கும் இந்த உத்தரவை நம்ம ஃபாலோ பண்ணணும். அவ்வளோ பெரிய பொறுப்பில் இருக்கிறவரை சாதாரண ஒரு பாப்பான் ஷூவை கழட்டி அந்த நீதிமன்றத்துக்குள்ள விசிறி அவர் மேலே செருப்பால் ஷூவால் அடிக்கிறானாக்கா என்ன தைரியம் இருக்கும் அவனுக்கு? இன்னைக்கு சிஐஎஸ்எஃப் திருப்பரங்குன்றத்துக்கு அனுப்பிச்ச இதே நீதிபதி, மரியாதைக்குரிய நீதிபதி அவர்கள், நீதிபதி இல்லை அண்ணன் வேற சொன்னார், நீதி ஊழியர், நீதி பணியாளர் அல்லது நீதி ஊழியர், அந்த நீதி பணியாளர் இதே சிஐஎஸ்எஃப் அந்த கவாயை நோக்கி ஷூவை எறிந்த அந்த பாப்பா வீட்டுக்கு அரெஸ்ட் பண்ணிட்டு அனுப்புவாங்களா? கவாயின் மீது ஷூ எறிஞ்சிருக்காங்க, எவ்வளோ பெரிய குற்றம். சிஐஎஸ்எஃப் போலையே, ஆனால் இங்கே தீபம் ஏற்றுவதற்காக சிஐஎஸ்எஃப் வீரர்களை நாங்கள் அனுப்புவோம் அப்படின்னு நீதிபதி சொல்றார். இதில் கவனிக்க வேண்டியது என்னக்கா, ஏங்க ஒரு கார்த்திகை தீபம் ஏற்றுவது என்பது சாதாரண வழக்கம் தானே. இந்த திருவண்ணாமலையில் ஏற்றுறாங்க, அதே மாதிரி நிறைய சிவன் கோயிலில் ஏற்றுறாங்க. அந்த மாதிரி அங்கே ஒரு சிவன் கோயில் இருக்குது திருப்பரங்குன்றத்தில். அந்த சிவன் கோயிலில் ஏற்றுறதுங்கிறது இந்துக்களுடைய உரிமை தானே. பாருங்க, இதை வந்து திமுக அரசாங்கம், விசிகா, கம்யூனிஸ்ட் கட்சி இவங்கெல்லாம் சேர்ந்துக்கிட்டு தீபத்தை ஏற்றக்கூடாதுன்னு சொல்கிறாங்க என்று மக்கள் தவறாக புரிந்து கொண்டிருக்கிறார்கள். அங்கு தீபம் வழமையாக ஏற்றப்படும். அது ஏற்றப்பட வேண்டிய இடம் எங்கன்னாக்கா மேலே ஒரு உச்சி பிள்ளையார் கோயில் இருக்குது. அந்த உச்சி பிள்ளையார் கோயிலுக்கு எதிர்த்தாப்புல வழமையாக தீபம் ஏற்றக்கூடிய இடம் ஒன்று அங்கே இருக்கிறது. அதுக்கு பேர் தான் தீபத்தூண். அது வரலாற்று ஆவணங்களில், அரசு ஆவணங்களில், அறநிலைத்துறை ஆவணங்களில் இருக்குது. அந்த ஆவணங்களையும் மரியாதைக்குரிய நீதி ஊழியர் ஜி.ஆர். சுவாமிநாதன் அவருடைய இந்த வழக்கில் அவர்கிட்ட ஒப்படைச்சாச்சு. ஆனால் அவர்லாம் அதை புரட்டலை. எனக்கா நாம் கொடுக்குற நூல்களை அவர் புரட்ட மாட்டார். ஏன் தெரியுமா? ஏன்னா அவர்கிட்ட அதை விட பெரிய நூல் இருக்கு. நான் சொல்கிறது சட்ட நூல்களுங்க, மொத்தமாக பெருசாக இருக்குல்ல. நம்ம யார் ஒம்புக்கும் போகிறதில்ல, யார் தும்புக்கும் போகிறதில்ல, நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு இருக்கோம், அவ்வளோதான். அவர் அதை விட பெரிய நூல்களை அவர் வைத்திருக்கிறார். அதனால நாம் கொடுக்குற நூல்களை அவர் புரட்ட மாட்டார். அப்போ தீபத்தூணுன்னு ஏற்கனவே இருக்குது, காலங்காலமாக ஏற்றிக்கிட்டு இருக்காங்க. அது பிரச்சனை இல்லை, அந்த இடத்துல ஏற்றுறதுங்கிறது பிரச்சனை இல்லை. புதுசாக போகிற இந்த சங்கி பரதேசி என்ன சொல்கிறான்னாக்கா, அங்கே பக்கத்தில் தர்கா இருக்குல்ல, அந்த தர்கா வாசலில் தான் நான் கொளுத்துவேன்னு ஒத்த காலில் நிற்கிறாப்புல. தர்கா வாசலில் தான் நான் கொளுத்துவேன் அப்படின்னு நிற்கிறாப்புல. இந்த தர்கா வாசலில் தான் கொளுத்துவேன், அங்கே ஒரு தீபத்தூண் இருக்குன்னு சொல்கிறாங்கல்ல, அது தீபத்தூண் இல்லை, சர்வே கல். அது ஜியாகிரபிக்கல் சர்வே கல். அது சர்வேர் அளந்து கல் போடுவார்ல, 2 இடம் உங்கள் வீட்டு இடம்னாக்கா அளக்கும் போது கல் போடுவாங்க. ஏப்பா இந்த இடம் இந்த சர்க்கிளில் வருது கல் போடுவாங்களே, சர்வேர் கல். அந்த சர்வேர் கல்லை பிடிச்சிட்டு அதுதான் தீபம் ஏற்றுற இடம் அப்படின்னு ஒரு பொய்யான ஒரு புகாரை கொடுக்குறான் நீதிமன்றத்தில். நம்ம ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் இது நேரடியாக வர போய் விசிட் பண்ணுறாரு. நேரடியாக கோயிலுக்கே போயிட்டு விசிட் பண்ணிட்டு, நம்ம தமிழ் படம்னு ஒரு படம் முன்னாடி பார்த்துருப்பீங்க, சிவா அவர்கள் நடித்த படம். அதில் நீதிபதி கிட்ட கடைசியாக ஆதாரத்தை கொடுக்குறேன் அப்படின்னு ஒரு பென்ட்ரைவை கொடுப்பாங்க. பென்ட்ரைவை கொடுத்தாங்க என்ன பண்ணணும், சிஸ்டமில் சொருகி ஆனாக விட்டு ஓப்பன் பண்ணி ப்ளே பண்ணி அந்த ஆதாரம் சரியா இல்லையான்னு பார்ப்போம். ஆனால் அந்த படத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பென்ட்ரைவை வாங்கிட்டு பார்ப்போம்ல, ஆமாம் எல்லாம் சரியாக தான் இருக்குது அப்படின்னு பார்ப்பல. அப்போ விஎஸ் ராகவன் அந்த மாதிரி நேராகவும் போயிருக்காரு. அன்னைக்கு விஎஸ் ராகவன் மாதிரி ஆமாம் சரியாக தான் இருக்குது, இந்த தூணு தான் அப்படின்னு டபுள் நம்ம ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் அங்கே போய் பார்த்தாக்கா சர்வே கல். அப்போ அங்கே அது என்னன்னாக்கா, நீ ஏற்றுறதுக்கு அந்த மசூதிக்கு போகிற வழியை இந்துக்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காப்புல. இது எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம் இல்லையா? சாதாரண பக்தர்கள் போனாக்கா பேசாமல் போயிடுவாங்க, சங்கிகள் பேசாமலாம் போவானுங்க. சாதாரண விநாயகர் சதுர்த்திக்கு என்ன பண்ணுவானுங்க, நேராக கடலுக்கு போகிற நேராக ஆற்றுக்கு போகிற ரூட்டை விட்டுட்டு 5 கிலோமீட்டர் சுற்றிக்கிட்டு அப்படி மசூதி வழியாக போய் அங்கே ஒரு பிரச்சனையை கலவரத்தை பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் போவானுங்க. இதில் இந்த தீபம் ஏற்றுறதுக்கு நீதிபதியே நீங்கள் இந்த வழியாக போகலாம் என்று சொன்னால் வேலையே பயிரை வஞ்சது மாதிரி ஆகிடும் இல்லைங்களா? அந்த மாதிரியான ஒரு தீர்ப்பு தான் இது. எதை நம்ம சாதாரணமாக நினச்சிட்டு இருக்கோம் இல்லைங்களா? திருப்பரங்குன்றம் என்ன ஆக போகுது, தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்குது. அது உத்தரப்பிரதேசத்தில் எங்கேயோ அயோத்தியில் நடந்ததுங்க. இது தமிழ்நாடு. அதெல்லாம் நாங்கள் தடுத்துருவோம்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். தடுத்துருவோம் என்பது உண்மை. அப்படிதான் இன்றைக்கு இந்த திராவிட மாடல் அரசாக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி அரசு முன்னாடி நின்று அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்களாக இருக்கட்டும்,
திமுகவாக இருக்கட்டும், கம்யூனிஸ்ட் கட்சியாக இருக்கட்டும், பெரியாரிய அம்பேத்கரிய மார்க்சிய அமைப்புகளாக இருக்கட்டும், இன்னும் பல ஜனநாயக சக்திகளாக இருக்கட்டும், நீ முன்னாடி நின்று அதை தடுத்திருக்கோம், ஓட ஓட விரட்டி இருக்கோம். அந்த ஜிஆர் சுவாமிநாதன் அவர்களே பின்வாங்கும் அளவுக்கு தமிழ்நாட்டோட எதிர்ப்பு இன்னைக்கு இருந்திருக்கு. அதில் மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் ஆரம்பத்திலேயே அவனை அடித்து விரட்டினா தான் உண்டு. நீங்கள் கொஞ்சம் உள்ளே விட்டீங்கன்னாக்கா கலவரத்தை பண்ணி வன்முறையை பண்ணி இங்கே பல உயிர்களை, எனக்கு கோயம்புத்தூரும் தமிழ்நாட்டுக்குள்ளே தான் இருக்குது, மண்டக்காடும் தமிழ்நாட்டுக்குள்ளே தான் இருக்குது. மண்டக்காடும் கோயம்புத்தூரும் ஒன்றும் உத்தரப்பிரதேசலையும் பீகார்லையும் இல்லையே, அது தமிழ்நாட்டுக்குள்ளே தான் இருக்குது. இப்போ அதுபோன்று மதுரைக்குள்ளும் வந்துவிடக்கூடாது என்கிற அச்சத்தினால தான் ஜனநாயக சக்திகள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து முன்னாடியே புறமண்டையில் அடித்து புடலில் அடித்து அங்கிட்டு போகலான்னு சொல்லி நம்ம விரட்டி விட்டுருக்கோம். இதை ஏன் சொல்ல வரேனாக்கா, அயோத்தியில் நடந்ததை பற்றி உங்களுக்கு சின்னதாக சொல்லிடுறேன். அயோத்தியில் என்ன நடந்துச்சுனாக்கா, ஆக்சுவலாக 1949ஆம் ஆண்டு நாடு விடுதலை அடைந்து கரெக்டாக 2ஆம் வருடம் 1949ஆம் ஆண்டு அபிராமதாஸ் அப்படிங்கிற ஒரு பாப்பான், அவன் இந்து மகா சபையில் பொறுப்பாளராக இருக்கான், ஒரு கிழட்டு பாப்பான். அந்த கிழட்டு பாப்பான் என்ன பண்ணுறான், 1949 அன்னைக்கு ஒரு நாள் இரவு மிட் நைட்டுக்கு மேலே ஒரு சின்ன ஒரு பொம்மை, ஒரு குழந்தை பொம்மை, அதை கொண்டு போய் பாபர் மசூதிக்குள்ளே வச்சுட்டு வந்துட்டாங்க 12 மணிக்கு மேலே. இப்போ எப்படி வச்சுட்டு வந்தாங்கனாக்கா, இதற்கு 2 நீதிபதிகள் துணை போயிருக்கிறார்கள். இது அதற்காக போடப்பட்ட, அரசாங்கத்தால் போடப்பட்ட SIT, அதாவது ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம்னு சொல்லுவாங்க, சிறப்பு புலனாய்வு குழு. அவங்க போய் புலனாய்வு பண்ணதில் இவர் உள்ளே போய் பொம்மை வச்சதுக்கு 2 நீதிபதிகள், அலகாபாத் உயர்நீதிமன்றத்தை சார்ந்த 2 நீதிபதிகள் துணை போய் இருக்கிறார்கள் என்று இந்த விசாரணைக்குள்ள சொல்ல வராங்க. நீங்கள் அப்படியே இங்கே தூக்கி பொருத்தி வச்சு பார்க்கணும்னு நான் சொல்ல வரல, என்னுடைய எண்ணமும் அது கிடையாது, நோக்கமும் அது கிடையாது, சரிங்களா? ஏன்னா உள்நோக்கம் கற்பிக்க கூடாது எந்த தீர்ப்புக்கும், சட்டம் சொல்லுது. ஆனால் விமர்சிக்கலாம் தாராளமாக. அன்னைக்கு நடந்ததை டேட்டாவை சொல்கிறேன் நான். ஏன்னாக்கா ஒரு நீதிபதியாக அவரால் அவ்வளோதான் சொல்ல முடியும்னு ஒரு மேடல் சொல்லியிருக்காருனாக்கா, ஒரு பேச்சாளராக நம்மளால் இவ்வளோதான் சொல்ல முடியும். அதனால் அந்த 2 நீதிபதிகள் துணை போயிருக்கிறார்கள் என்று அந்த விசாரணைக்குள்ள சொல்கிறாங்க. என்ன நீதிபதிகள் பண்ணாங்கனாக்கா, அந்த மசூதி வாசலில் 2 காவலர்கள் காவல் காத்துருந்தாங்க, போலீஸு. இப்போ நீதிபதிகள் அந்த போலீஸுக்கு ஃபோன் பண்ணி, ஏப்பா ஒரு 10 நிமிஷம் 12 to 12:10 வெளில போயிட்டு வா. அவங்க வெளில போயிட்டாங்க. 12 to 12:10 நேரடியாக இந்த கிழட்டு பார்ப்போம் அபிராமதாஸ் என்ன பண்ணுறோம், நேரடியாக ஒரு பொம்மைங்க 10 ரூபாய்க்கு வாங்கினா ஒரு பொம்மை இருக்கும்ல, அதை வாங்கி கொண்டு போய் பாபர் மசூதி நடுவில் வச்சுட்டு வந்துட்டான். ஃபஸ்ட்டு வந்தவொடனே மறுநாள் பாருங்க, இது பாபர் மசூதிக்குள்ளே எங்களுடைய ராமர்னா பெரிய சிலையாக இருக்குது, இது என்னன்னா இது பொம்மையை வச்சுட்டு ராமருங்கிற அப்படின்னாக்கா, இது குழந்தை ராமர், இது குழந்தை ராமர். அவர் இங்கே பிறந்திருக்காரு பாருங்க, பூமிக்குள்ளே வந்து வெடிச்சு மேலே வந்திருக்காரு பாருங்க. அப்போ இதுதான் ராமர் பிறந்த இடம் என்று ராமர் சொல்லாமல் சொல்கிறார். இதை யோசிச்சு பாருங்க. இப்போ நீங்கள்லாம் வந்து நீதிபதி ஆகிறதுக்கு நிறைய படிக்கணும், எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், அவ்வளோ சட்டம் படிக்கணும், எல்லாம் இருக்கு இல்லைங்களா? இப்போ யாரும் நீதிபதிகள் கிடையாது எனக்கு தெரிஞ்சு. ஒரு சில பேர் வழக்கறிஞர்கள் வேணா இருக்கான், நிறைய கம்மியாக படித்தவர்கள் மாதிரி கூட இருக்கலாம்னு வச்சுக்கலேன். இப்போ ரொம்ப கம்மியாக படித்தவங்க யாராவது இருப்பீங்கள்ல, அவங்ககிட்ட நான் கேட்குறேன், இந்த மாதிரி ஒரு இடத்துல ஒரு பொம்மையை கொண்டு போய் ஒரு வீட்டுக்குள்ளே வச்சுட்டு வந்து, இந்த பொம்மை இங்கே தான் பிறந்துச்சு, பூமியிலேருந்து வெடிச்சிட்டு மேலே வந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? நீங்கள் நம்புவீர்களா? இதை நம்ப மாட்டீங்கல்ல. ஆனால் பாருங்கள், நீதிமன்றம் நம்பியிருக்கு, நீதிபதிகள் இதை நம்பியிருக்காங்க. நீதிமன்றமும் நீதிபதியும் இதை நம்பினதுனால தான் ஆமாம் ராமர் அங்கு பிறந்திருக்கிறார் என்று சொல்லி தீர்ப்பு கொடுத்து இன்னைக்கு அந்த மசூதியை இடித்து விட்டு அதற்கு மேல் ராமர் கோயிலை கட்டியிருக்கிறார்கள். அப்போ இந்த அபிராமதாஸ் உள்ள போய் வச்சான் பார்த்தீங்களா, அது பிரச்சனையாகுது. பின்னாடி பிரச்சனையானதுக்கு அப்புறம் கோர்ட்டுக்கு போது, கோர்ட் என்ன பண்ணுதுனாக்கா, கோர்ட் மூலமாக ஒரு பார்ப்பன அர்ச்சகரை அங்கே வைக்கிறாங்க. ஏப்பா நீ பிரச்சனை முடிகிற வரைக்கும் நீ கொஞ்சம் அந்த பாபர் மசூதியில் இருந்துக்கு அப்படின்னு சொல்லி அவரை வைக்கிறாங்க. அவருடைய பெயர் என்னன்னா பாபா லால்தாஸ். பேர் என்ன? பாபா லால்தாஸ். அவரும் பார்ப்பனர் தான். இப்போ அவர் போய் உள்ளே இருக்கும் பொழுது திரும்ப இந்த சங்கிகள் போய் பிரச்சனை பண்ணுறானுங்க, மத கலவரத்தை தூண்டுகிறார்கள் அந்த ராமர் பொம்மையை வச்சுட்டு. இப்போ அந்த பாபா லால்தாஸ் என்கிற பார்ப்பனர் சமூகத்தை சார்ந்த அரசாங்கத்தால் நீதிமன்றத்தால் நியமிக்கப்பட்ட அர்ச்சகர் இருக்கார்ல, அவர் என்ன சொல்கிறாரு, ஏப்பா இவனுங்க என்ன இந்த சங்கிப்பலோ RSS எவ்வளோ மோசமாக இருக்கானுங்க, நான் ஏதோ நீதிமன்றம் சொன்னிச்சுன்னு வந்து உட்காந்துருக்கேன், இவனுங்க இதை வச்சு மத கலவரத்தை தூண்ட பார்க்கிறார்கள் என்று பொதுவெளியில் பேசிட்டாப்ல. உண்மையை பேசிட்டாப்ல. உண்மையை பேசிய மறானால் பாபா லால்தாஸ் மர்மமான முறையில் கொல்லப்படுகிறார். கொல்லப்படுது யாரு? பாபா லால்தாஸ் என்கிற பார்ப்பனர். அவர் பார்ப்பனராகவே இருந்தாலும் அந்த பார்ப்பன கும்பல் தனக்கு எதிராக பேசிவிட்டான் என்பதற்காக பார்ப்பனராகவே தன் சமூகமாகவே இருந்தாலும் அவனை கொன்றார்கள். இதுதான் வரலாறு. பாபா லால்தாஸ் என்றவரை கொன்றார்கள். ஏன்னா அவங்களுக்கு இதெல்லாம் சாதாரண விஷயம்.
மகாத்மா காந்தியவே போட்டு தள்ளின கும்பல் அது. மகாத்மா காந்தியை கொன்னது யாரு? மகாத்மா காந்தியை கொன்னது யாரு? காந்தி இருக்காருல்ல, அவர் செத்துவிட்டார் தெரியுமா? தெரியும். யாரு கொன்னா? யாருக்காவது தெரியுமா? சரி பரவாயில்ல, அந்த டாபிக் உங்களுக்கு பாடத்திட்டத்தில் வந்திருக்காது. கொன்ன ஒரு பேர் என்னன்னாக்கா கோட்ஸே. கோட்ஸே அவருடைய பேர், சரிங்களா? இது வரைக்கும் நீங்கள் புரிஞ்சுங்க, மற்றதை நான் அங்கே பேசிக்கிறேன். அதில் காந்தியவே போட்டு தள்ளின கும்பல். காந்தியை போட்டு தள்ளினது கோட்ஸே என்கிற ஒரு ஊதாரி பாப்பா, ஆர்எஸ்எஸ் அமைப்பை சேர்ந்த ஊதாரி பாப்பா கோட்ஸே, நாதுராம் விநாயக் கோட்ஸே தான் போட்டு தள்ளினது. அப்போ இந்தியா முழுக்க பெரிய படைபலம் கொண்ட, பெரிய அதிகாரத்தில் தொடர்புடைய, மிகப்பெரிய செல்வாக்குடைய மகாத்மா காந்தி. ஆனால் மகாத்மா காந்தி உட்காந்தா உண்ணாவிரதம் தான், ஏந்திரிச்சா பேரணி. மகாத்மா காந்திக்கு அவ்வளோ பெரிய செல்வாக்கு இருந்துச்சு. அப்படியாப்பட்ட மகாத்மா காந்தியே இந்த கும்பல் போட்டு தள்ளி இருக்குனாக்கா, பாபா லால்தாஸ்லாம் அவங்களுடைய கால் கட்டை விரல் மசுருக்கு சமம் வரலாம், போல்ட்டு தட்டு போயிட்டா இருந்தாங்க இன்னைக்கு. ஏன்னா காந்தியை போட்டு தள்ளும் பொழுது அது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் தந்தை பெரியார் அவர்கள் காந்தியை சந்திக்கிறார். அப்போ பெரியார் காந்தியை வார்ன் பண்ணுறாரு. காந்திஜி, நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். நீங்கள் இதெல்லாம் பேசுறீங்க, நீங்கள் ஒரு சனாதனவாதி, உங்களை நான் கருத்துரியாக எதிர்க்கிறாங்கிறது வேறு. ஆனால் நீங்கள் சனாதனத்துக்கு ஆதரவாக இருக்கும் வரைதான், இந்த வர்ணாசிரமத்திற்கு ஆதரவாக இருக்கும் வரைதான் இந்த பார்ப்பன கும்பல் உங்களை உயிரோடு விட்டு வைத்திருக்கும். நீங்கள் என்றைக்கு வர்ணாசிரமத்திற்கு, தீண்டாமைக்கு, இந்த வகுப்புவாதத்திற்கு எதிராக பேசுகிறவர்களுக்கு எதிராக நீங்கள் பேசுகிறீர்களோ, நீங்கள் பேச முற்பட்டு வாயை திறக்கும் பொழுதே உங்கள் வாயுக்குள் அவர்கள் குண்டை செலுத்தி விடுவார்கள், உங்களை கொன்று விடுவார்கள் அப்படின்னு பெரியார் காந்தியை எச்சரிக்கிறார். இப்போ காந்தி நம்பிட்டு சினிமா சிரிச்சுட்டு அவர் சொன்னார், அவருக்குள்ள அறிவை வச்சு அவர் சொல்கிறார், என்ன மகாத்மா காந்தி இல்லை, சரி இப்போ நான் பாப்பானுக்கு எதிராக பேசிட்டேன் அப்படின்னால என்னை போட்டு தள்ளிடுவான்னு நீங்கள் சொல்கிறீங்க ராமசாமி. சரி, நான் இது வரைக்கும் பேசலை, எப்போயாவது ஃப்யூச்சரில் ஒருவேளை பேசணும்னு தோணினாலே அவங்க சுற்றுவாங்கன்னு சொல்கிறீங்க. ஆனால் நீங்கள் 24 மணி நேரமும் அந்த பார்ப்பன கும்பலுக்கு, பார்ப்பனர்களுக்கு எதிராக தானே நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க. ஒருவேளை பார்ப்பனர் சமூகத்தை சார்ந்தவர்கள் அவ்வளவு தீவிரவாத பயங்கரவாத குணம் படைத்தவராக இருந்தால் உங்களை நேரம் விட்டு வச்சிருக்க மாட்டாங்களே, உங்களை போட்டு தள்ளிடுவாங்களே. 24 மணி நேரமும் பார்ப்பனர்களை பேசியும் ஏசியும் கொள்கையாகவே நீங்கள் அதனை வச்சிருக்கீங்க. அப்போ உங்களையே கொல்லாத அந்த பார்ப்பன கும்பல், அந்த சனாதன அந்த அன்பு கும்பல் என்னைய எப்படி கொல்லும்னு நீங்கள் எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னார். அப்போ பெரியார் சொன்னார், அவர் நம்பிட்டு சிரிச்சுட்டே சொன்னார், நக்கல் பிடிச்சவரில் சொன்னார், காந்திஜி உங்களுக்கு இன்னும் உலகம் புரியல, அதனால் நான் என்னுடைய மக்களுக்கு எதிரி யார் என்று நான் காண்பித்து விட்டேன். என்னுடைய உயிர் அல்ல, என்னுடைய கட்டைக்கால் மயிரை கூட அவங்களால் தொட முடியாது. என்னுடைய உயிருக்கு பதிலாக என்னை மயிரை தொட நினைத்தால் கூட என்னுடைய மயிர் அந்த சுடுகாட்டுக்கு போகும் முன் இங்கு உள்ள அக்ரகாரங்கள் கொழுந்து விட்டு எரியும் என்பது அந்த பார்ப்பனர்களுக்கு தெரியும். அதனால்தான் நான் என்ன பேசினாலும் அவங்க கண்டுக்க மாட்டாங்க, வாங்கிட்டு இருப்பாங்க. நீங்கள் இந்த உலகத்திற்கு, இந்த மக்களுக்கு, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிரி யார் என்று நீங்கள் இன்னமும் சரியாக நீங்கள் மக்களுக்கு காண்பிக்கவில்லை. அதனால் உங்களை போட்டுத்தள்ள வாய்ப்பு இருக்கிறது என்று சொன்னார். அவர் சொல்லி கொஞ்ச நாள் போட்டு தள்ளிட்டாங்க. அப்போ இவ்வளோ பெரிய ஒரு பயங்கரவாத கும்பல் தான் அந்த ஆர்எஸ்எஸ் கும்பல், ஒரு பார்ப்பனிய சனாதன கும்பல் மகாத்மா காந்தியை போட்டு தள்ளுச்சு. பாருங்க, அவன் சொந்த ஜாதிக்காரன் பாபா லால்தாஸுங்கிற சாதாரண அவர் அர்ச்சகர், அவனை போட்டு தள்ளிட்டாங்க. இப்போ அவங்களுக்கு தேவையில்லைனாக்கா யாரை வேணாலும் போட்டு தள்ளுவாங்க. அதனால் சாதாரணமாக நினச்சிடுவாங்க. 1949 ஒரு பொம்மையை கொண்டு போய் உள்ளே வச்சவங்க 2019 அங்கே ராமர் கோயிலை கட்டிட்டாங்க. கிட்டத்தட்ட 70 வருஷம். ஏதோ திருப்பரங்குன்றத்தில் அன்றைக்கி வந்துச்சு, இன்னைக்கு விரட்டிட்டோன்னு நினைக்கிறோம்ல, அவனுடைய டார்கெட் இன்னைக்கு கிடையாது. நான் சொல்கிறேன், இன்னைக்கு கிடையாது. அவன் 50 வருஷம் கழிச்சு அந்த மசூதியை இடித்து அங்கு ஒரு கோயில் கட்டுவதுதான் அவனுடைய திட்டமாக இருக்கும். அதனால தான் முதல்ல டம்மி பீஸாக இருக்கக்கூடிய ராம ரவிக்குமாருங்கிற ஒரு பரதேசி நாயை இறக்கி விடுறாங்க. இல்லைனாக்கா எச் ராஜா நேரடியாக அங்கே போய் கம்ப்ளைண்ட் பண்ணியிருப்பான். ஏன் எச் ராஜா என்கிற வெறிபிடித்த நாய் போலனாக்கா, நீங்கள் திரைப்படங்கள் பார்த்துருப்பீங்க, பெரிய வில்லன் இருப்பார் ரகுவரன், அதுக்கு கீழே பொன்னம்பலம் இருப்பார், அதுக்கு கீழே அடியாள் இருப்பாங்க. ஃபஸ்ட்டு அடியாள் போவாங்க, சண்டை போட்டு தோற்று வருவாங்க. அதுக்கப்புறம் பொன்னம்பலம் போவார், அடிபட்டு வருவார். அதுக்கப்புறம் ஃபைனலாக தான் துப்பாக்கி எடுத்துகிட்டு ரகுவரன் கிளம்புவார். அந்த மாதிரி தான் அந்த அடியாள் குரூப்பாக இருக்கக்கூடிய ராமரவிக்குமார் இன்னைக்கு வந்திருக்கான். ராமரவிக்குமார் துவச்சி தொங்க விட்டதுக்கு அப்புறம், அதாவது கருத்து ரீதியாக துவச்சி தொங்க விட்டதுக்கு அப்புறம் அடுத்தது அர்ஜுன் சம்பத் வருவான். அர்ஜுன் சம்பத் வந்ததுக்கு அப்புறம் காடேஸ்வரம் வருவான். காடேஸ்வரம் வந்ததுக்கு அப்புறம் தான் எச் ராஜா வருவான். அதுக்கு 70 வருஷம் ஆகும்ல. அப்போ எப்படி 1949 சிலையை வச்சு 2019 இடிச்சுட்டு அவங்க கோயிலை கட்டினாங்களோ, மசூதி இடிச்சுட்டு, அதே போன்று 50, 60, 70 வருடங்கள் கழித்து கண்டிப்பாக நடைபெறும். இன்னைக்கு போனவன் 70 வருஷம் கழிச்சு வருவான் நான் சொல்ல வரல. திரும்ப பாருங்க,
அடுத்து ஒரு 3-4 மாதத்துக்குள்ளே அந்த மசூதியை வச்சு பிரச்சனை பண்ணுவானுங்க. ஏதோ ஒரு பிரச்சனை பண்ணுவாங்க. இன்னமும் அந்த பிரச்சனை போயிட்டு இருக்கு, இன்னும் முடியல. தொடர்ந்து அதை வச்சு பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இப்போ தமிழ்நாட்டுக்குள்ள இந்த முற்போக்கு சக்திகளாக ஒரு கூட்டணி அமைஞ்சிருக்குல்ல, இந்த கூட்டணி குலைந்து என்றைக்கு அதிமுக ஆட்சிக்கு வருதோ, பிஜேபி நேரடியாக வர வேண்டிய அவசியம் இல்லை. அதிமுக ஆட்சிக்கு வந்தாலே போதும், அவங்க இடிச்சுட்டு கோயிலை கட்டிடுவானுங்க. அதிமுக வந்தாலே போதும்னாக்க விஜய் வந்தால் சொல்லவா வேணும்? யோசிச்சு பாருங்க, சொல்லவா வேணும்? அதுக்காக தான் அதிமுகவுக்கு பேரலா விஜய்ங்கிற ஒரு காக்கி டவுசர் ரெடி பண்ணிட்டு இருக்கானுங்க. அதனால அப்போ இந்த பிரச்சனையை கையில் எடுத்துட்டாங்கனாக்கா இதற்கு சரியான தீர்வு வரும் வரை இந்த கூட்டணியை, விசிக இடம்பெற்றுள்ள இந்த கூட்டணியை நாம் ஆதரிக்க வேண்டும். அது ஏதோ இந்த எலெக்ஷனோட முடியறது இல்லை. அவன் ஏதோ திருப்பரங்குன்றத்தில் உள்ள ஒரு மசூதியை இடிக்கிறது மட்டும் அவனுடைய பிளான் கிடையாது. ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டுக்குள்ள 175 மசூதிகளை குறிவைத்திருக்கிறார்கள். உங்களுக்கு தெரியுமா? 175 மசூதிகளை குறி வச்சிருக்காங்க. இதற்கு முன்னாடி நான் சேலம் பக்கத்தில் ஒரு இடத்துக்கு பேச போனேன். அங்கே போனால் அங்கே மேலே வந்து ஒரு ஒரு சிலுவை ஒன்று இருக்குது. கிறிஸ்டியன் வழிபாட்டு தலம் ஒன்று சின்னதாக வச்சுருக்காங்க. அங்கேயும் ஒரு முருகன் கோயில் இருக்குது. அங்கே இதே மாதிரி பிரச்சனை போயிட்டு இருக்கு. வெளியில் தெரியல, ஆனால் பிரச்சனை போயிட்டு இருக்கு. அங்கே உள்ள முற்போக்கு சக்திகள் போராடிட்டு இருக்காங்க. தமிழ்நாடு முழுக்க 175 இடங்கள். அதனால இந்த சங்கிகளுடைய டவுசரை நாம் அவுக்கும் வரை விசிக இடம்பெறுகின்ற அணியை நாம் ஆதரிக்க வேண்டும் என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அதனால இந்த நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் இவ்வளவு பெரிய ஒரு தவறு செஞ்சிருக்காரு இல்லைங்களா? எனக்கா அந்த தவறை நம்ம சுட்டி காட்டலாம், தவறு கிடையாது. திரும்பவும் சொல்றேன், உள்நோக்கம் கற்பிக்கூடாது, அவ்வளவுதான். அப்ப இந்த தவறு செய்கிற நீதிபதிகள் என்ன பண்றது? ஒரு நீதிபதி தவறு செய்கிறாருன்னு பொதுமக்களுக்கு தெரியுது, அப்பட்டமான அயோக்கியத்தனம் அப்படின்னு நமக்கு தெரியுது. ஒரு காவல்துறை அதிகாரி தவறு செய்கிறாருன்னு வச்சுங்க. காவல்துறை அதிகாரி இதே சட்டத்தை பாதுகாக்கக்கூடிய இடத்துல இருக்கிறவர் தான். அவர் தப்பா ஒரு எஃப்ஐஆர் போடுறாரு. கண்ணகி முருகேசன் பிரச்சனை தப்பா எஃப்ஐஆர் போட்டாங்க. என்ன பண்ணுச்சு நீதிமன்றம்? அவர் இன்ஸ்பெக்டர், அவர் எஸ்ஐ, அவர் வந்து போலீஸ் அவர் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு விட்டாங்களா? பொதுமக்கள், ஜனநாயக சக்திகள் கேஸை போட்டு இன்னைக்கு உள்ள இருக்காங்க 2 பேரும். அந்த போலியாக எஃப்ஐஆர் போட்ட எஸ்ஐயும் இன்ஸ்பெக்டரும் உள்ள இருக்காங்க. அதே போன்று பல அரசாங்கத்தில் உள்ள காவல்துறையை சார்ந்த உயர் அதிகாரிகள் இருக்காங்கல்ல, எஸ்பி கடேஸ், டிஎஸ்பி கடேஸ், அவங்க ஏதாவது தவறு செஞ்சாங்கன்னா அவங்களும் உள்ளே இருக்கிற வரலாறுகள் உண்டு. அப்போ அவங்க உள்ளே போகலாம் அப்படின்னாக்கா, அப்போ தவறாக ஒரு தீர்ப்பு கொடுக்குறாங்கனாக்கா அவங்களை ஏன் பதவி நீக்கம் செய்யக்கூடாது? ஏன் பதவி நீக்கம் செய்யக்கூடாது? செய்யலாம்ல. நீதிபதி என்ன பூமியை பிளந்துக்கிட்டு அப்படியே ராமர் மாதிரி, அந்த குழந்தை ராமர்னு சொன்னாங்களா, அந்த மாதிரி பூமியை பிளந்துக்கிட்டு அடியிலேருந்து மேலே வந்தாரா? அல்லது மேக வெடிப்பில் அப்படியே சக்திமான் மாதிரி மேலே வந்து குதிச்சாரா? அல்லது குருவி விஜய் மாதிரி பறந்துக்கிட்டே வந்தாரா? இல்லை, அவர் மனுஷன் தானப்பா. நம்மளுக்கு ஒரு ரத்தம் தான் அவருக்கு வேணும். அப்போ நாம் தவறு பண்ணால் தண்டனை உண்டுனாக்கா, அப்போ அவர் தவறு பண்ணாக்கா அட்லீஸ்ட் பதவி நீக்கமாக செய்யணும்ல. ஏன்னாக்கா அதுக்கான முகாந்திரம் இருக்குது, என்கிட்ட ஆதாரம் இருக்குனாக்கா அவர் மீது ஒரு வழக்கு போட்டு அந்த ஆதாரத்தை நிரூபிக்கும் பட்சத்தில் அவரை பதவி நீக்கம் பண்ணுங்க. அட்லீஸ்ட் அதாவது பண்ணும்ல. இதைத்தான் புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் நாடாளுமன்றத்தில் முன்வைத்தார். தவறு செய்யும் நீதிபதிகளை அவருடைய பதவியிலிருந்து நீக்கம் செய்ய வேண்டும் என்கிற மசோதாவை அம்பேத்கர் கொண்டு வந்தார். ஆனால் நாடாளுமன்றத்தில் அந்த மசோதா எடுபடலை. ஏன்னாக்கா அன்றைய பிஜேபியாக இருந்த காங்கிரஸ் அந்த மசோதாவை தோக்கடிச்சிட்டாங்க. ஏன் தோக்கடிச்சாங்க? ஏன் ஒரு நீதிபதி தவறு செய்கிறாருனாக்கா அவரை பதவி நீக்கம் செய்யணும்னா அம்பேத்கர் அவர்கள் ஜனநாயக முறையில் ஒரு மசோதாவை தாக்கல் பண்ணுறாரு. அப்படின்னாக்கா ஏன் அதை எனக்கு சட்டத்தையே வடிவமைத்தா அம்பேத்கர் அவர்கள் ஒன்றை முன்மொழிகிறார் என்றால் தவறாக முன்மொழிவார். ஆய்வுகள் செய்யாமல், ஆதாரங்கள் இல்லாமல், பாயிண்ட்ஸ் இல்லாமல் வைப்பார். அதை ஏன் அந்த மசோதாவை தோக்கடிச்சாங்க? ஏனென்றால் நீதிமன்றங்களில் நீதிபதிகளாக இருந்தவர்கள் அன்றைய காலகட்டங்களில் 98% பார்ப்பனர்கள் தான் நீதிபதிகளாக இருந்தார்கள். அப்போ தவறு செய்கிறாங்க, பதவி நீக்கம் செய்யணும்னாக்கா பார்ப்பனர் சமூகத்தை சார்ந்தவர்கள் தான் அதிகமாக பாதிக்கப்படுவார்கள். அதனால தான் அந்த புரட்சியாளர் அவர்கள் கொண்டு வந்த அந்த மசோதாவை அந்த நாடாளுமன்றம் தோற்கடித்தது. புரட்சியாளர் அவர்கள் கொண்டு வந்த அந்த மசோதாவை அதே நாடாளுமன்றம் ஜெயிக்க வைத்திருக்கும். எப்போ ஜெயிக்க வைத்திருக்கும்? அதே நீதிமன்றங்களில் 98% பார்ப்பனர் அல்லாத நம்மக்கள் என்ற நீதிபதியாக இருந்திருந்தால் அந்த நாடாளுமன்றம் இந்த மசோதாவை தங்க தட்டில் வச்சு வரவேற்று சைன் போட்டு, எப்போ ராஜா இது டிஸ்கஷன்லாம் கிடையாது, இந்த வரவேற்றாச்சு, முடிஞ்சு போச்சு, இந்த நிமிஷத்துலேருந்து சட்டம் போட்டு அடுத்த 1 மாதத்தில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஆளுகளில் ஒரு 50% பேரை தப்பு பண்ணிட்டான்னு வழக்கு போட்டு வெளில அனுப்பிச்சிருப்பாங்க. இது நடந்திருக்கும். அன்னைக்கு மட்டும் இல்லை, 2025 இன்னைக்குமே நீதிமன்றங்களில் பெரும்பான்மையாக நீதிபதிகளாக இருப்பது பார்ப்பனர் சமூகத்தை சார்ந்தவர்கள். இதுதான் டேட்டா சொல்லுது. 80% பார்ப்பனர் சமூகத்தை சார்ந்தவர்கள் தான் நீதிபதிகளாக இருக்கிறார்கள். அதனால இப்போ கொண்டு போய் மசோதா கொடுத்தோம்னா கண்டிப்பாக ஏற்றுக்க மாட்டாங்க. இதே பிஜேபின்னு நான் சொல்ல வரல, இதே இடத்துல காங்கிரஸ் இருந்தாலும் காங்கிரஸ் ஏற்றுக்காது.
அப்போ இதான் நம்ம இந்த இந்த பார்ப்பன லாபி இருக்குல்ல, இந்த மயிலாடுன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, அது ஒரு சின்ன விஷயம் மட்டும் என்னன்னாக்கா, சென்னை ஹைகோர்ட்டில் ஒரு தடவை பிரச்சனையாகுது. இந்த மயிலாடு அப்படிங்கிறத நம்ம ஏன் சொல்லணும்? இப்போ சிந்தனை செல்வன் சொன்னது நான் கவுண்டர் பண்ணல, அண்ணன் சொன்னது அது வேறு. அவர் வந்து ஜிஆர் சுவாமிநாதனுக்காக சொல்கிறாரு, இதுக்கப்புறம் மாற்றணும்னு சொல்கிறாங்க, அதில் நம்ம கவுண்டர் பண்ணல, அதுக்கான இது கிடையாது. நான் சொல்லுறேன்னாக்கா, இந்த இந்த பார்ப்பன லாபி இருக்குல்ல, இப்போ சென்னை நீதிமன்றங்களில் பார்ப்பனர் அல்லாத நம்மக்கள் நீதிபதிகளாக போகும் பொழுது அந்த நீதிமன்றத்தில் அந்த கவுன்சிலில் கூட்டு ஒரு முடிவு எடுக்கிறாங்க. என்னென்னா, எதுக்கு மயிலாடுன்னு சொல்லணும்? பிரிட்டிஷ்காரன் காலத்தில் சொன்னது, இப்போ தான் சுதந்திரம் வந்துருச்சு. எப்பா சுதந்திரம் கிடச்சிருச்சுங்கிறது உனக்கு இப்போ தான் புரியுமா? இப்போ தான் தெரியுமா? இப்போ தான் நீ முழிச்சியா? எம்ஜிஆர் சாகலன்னு சொல்லுவாங்க போல் இருக்கு, அந்த மாதிரி இருக்குது. அப்போ என்ன சொல்கிறாங்க, இவ்வளோ வருஷமாச்சுல, அதனால் இனிமேல் நம்மளாம் மயிலாடுன்னு சொல்ல வேண்டாம், நம்மளாம் இனிமேல் அவங்களுக்கு வேறு ஏதாவது பேர் வச்சு கூப்பிடலாமே, சார் மேடம் அப்படின்னு கூப்பிடலாமே, எதுக்கு நம்ம மயிலாடுன்னு கூப்பிடணும் அப்படின்னு சொல்கிறார். அப்போ தான் திராவிடர் கழகத்தை சேர்ந்த மரியாதைக்குரிய அம்மா அருள்மொழி அவர்கள் அந்த கவுன்சிலில் இருந்தாங்க. அந்த கூட்டத்தில் அருள்மொழி அம்மா எந்திரிச்சு சொல்கிறாங்க, ஏன் இத்தனை வருஷமாக மயிலாடுங்கிறத மாற்றணுங்கிறது உங்கள் வாழ்க்கை ஏன் தோணலை? ஏன்னா இத்தனை வருடமாக சென்னை நீதிமன்றத்தில், உயர்நீதிமன்றத்தில் உங்கள் வாதான் அதிகபட்சமான எம்எல்ஏக்களாக நீதிபதிகளாக இருந்தாங்க. இப்போ எங்கள் வாக்கள் அதிகமாக நீதிபதிகளாக சென்னை நீதிமன்றத்தில் உலா வர ஆரம்பித்ததுக்கு அப்புறம் அங்கே உள்ள வக்கீல்களாம் சேர்ந்து முடிவெடுக்கிறாங்க. யார்? நீதிபதிக்கு எதிராக ஒரு முடிவெடுக்கிறாங்க. ஏன்னா நீதிபதி வக்கீல் வந்து பெரும்பான்மையாக பார்ப்பனர்களாக சேர்ந்து முடிவெடுக்கிறாங்க. இதுக்கப்புறம் நீதிபதிகளே நான் மயிலாடு என்று சொல்ல வேண்டியதில்லை. இதில் ஒரு ஜாதிய மன ஓட்டம் இருக்கா இல்லையா? நான் உன்னை மயிலாடுன்னு சொல்கிறதா? நான் ஜாதியாக நீ நீதிபதியாக இருக்கலாம், ஆனால் நான் பார்ப்பான், நான் வக்கீலாக இருந்தாலும் நான் பார்ப்பான். நீ உச்சநீதிமன்ற நீதிபதியாக இருக்கலாம் கவாய் அவர்களே, நான் சாதாரண வழக்கறிஞராக இருக்கலாம், ஆனால் நான் பார்ப்பான். ஷூவை விட்டஞ்சான்ல, அந்த மாதிரியாக எரியறதுக்காக முற்பட்ட ஷூ தான் மயிலாடு என்பதை நீக்க வேண்டும் சொன்னது. ஆனால் அதே ஷூவை பிடுங்கி அவங்க மேலே விட்டுறிஞ்சாங்க அன்றைக்கி அருள்மொழி அம்மா. இல்லை கொஞ்ச நாளைக்கு மயிலாடே இருக்கட்டும், நாங்கள் எத்தனை வருஷமாக கூப்பிட்டோம்ல, கொஞ்சம் வருஷம் நீங்கள் எங்களை மயிலாடுன்னு கூப்பிடுங்கன்னா அந்த ஷூவை பிடுங்கி கன்னத்தில் அடிச்சு விட்டாங்க அருள்மொழி அம்மா. ஏன்னாக்கா இந்த பார்ப்பன லாபியை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இந்த பார்ப்பனர்கள் நீதிபதியாக இருக்கும் பொழுது புரட்சியாளர் கொண்டு வந்ததை மறுத்தாங்க. மயிலாடுங்கிற பிரச்சனையில் அதே பாயிண்ட் வச்சு தான் அம்மா அருள்மொழி அவர்களுக்கான பாடத்தை புகட்டுகிறார். ஏன்னாக்கா அம்பேத்கர் பார்ப்பனர் அல்ல, அருள்மொழி அம்மா பார்ப்பனர் அல்ல. அதனால தான் 1935 அயோலா மாநாட்டில் புரட்சியாளர் அவர்கள் ஒரு பிரகடனப்படுத்துறாரு. என்ன பிரகடனப்படுத்துறாரு? நான் ஹிந்துவாக பிறந்தேன், ஆனால் ஹிந்துவாக சாக மாட்டேன் என்கிற பிரகடனத்தை 1935 அயோலா மாநாட்டில் புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் இதை பிரகடனப்படுத்துறாரு. ஏன் இதை பிரகடனப்படுத்துறாரு? இந்துவாக பிறந்தேன், ஏன் இந்துவாக சாக மாட்டேன்னு ஏன் சொல்லணும்? ஏன் சொல்லணும்? ஏன்னாக்கா அவர் இந்துவாக பிறந்தார், அவர் ஒரு பட்டியல் சமூகத்தில் பிறந்தார். ஆனால் அவருக்கான கல்வி படிக்க போகும்பொழுது தீண்டாமை, தண்ணி குடிக்கிறதுல தீண்டாமை, இதெல்லாம் நடந்துச்சுக்கிறத தாண்டி அவர் பேரிஸ்டர், டாக்டர் பட்டம் முடித்தவர், நீதிபதியாக ஆகிற அளவுக்கான திறமை படைத்தவர். அவரை பலமுறை பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டும் சரி, அங்கே உள்ள மன்னர்களும் சரி, புரட்சியாளர் அவர்களை நீதிபதியாக்குவதற்கான முயற்சிகளை இறங்கி அவரிடம் தங்கத்தட்டில் நீதிபதி பதவியை கொண்டு போய் நீட்டினார்கள். புரட்சியாளர் சொன்னது ஒன்று தான், தந்தை பெரியார் அவர்கள் எப்படி சொன்னாரோ அதே போன்ற புரட்சியாளர் அவர்கள் இல்லை, இந்த அதிகாரத்திற்காக நான் வரவில்லை, இந்த நீதிபதி என்கிற இந்த அதிகாரத்திற்காக நான் வரவில்லை, நான் என்னுடைய மக்களுக்காக நான் பாடுபட வேண்டும், என் மாதிரி இழிவாக இங்கே பார்க்கப்படுகிற மக்களுக்காக நான் போராட வேண்டும், என் மாதிரி இங்கு தனியாக கோணி போட்டு உட்கார்கிற என் மக்களுக்காக நான் பாடுபட வேண்டும், என் மாதிரி குடிநீரை தனியாக வைத்து அங்கு குடிநீர் அறிந்து கொண்டிருக்கிற என் மக்களுக்கு நான் போராட வேண்டும், என் மாதிரி குளத்தில் இறங்கக்கூடாது நீ தீட்டு என்று சொல்கிறார்களே அந்த தீட்டுப்பட்ட மக்களுக்காக நான் போராட வேண்டும், என் மாதிரி வண்டியில் ஏறும்பொழுது குதிரை வண்டியில் ஏறாதே என்று சொல்லி அங்கு உள்ள ஒருவன் என்னை இறக்கி விட்டானே அந்த போன்ற மக்களுக்காக அவருடைய உரிமையை பெற்றுத்தருவதற்கான போராட வேண்டும் என்று சொல்லி நீதிபதி பதவியவே வேண்டாம் என்று சொன்னவர் தான் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள். அதனால தான் அவர் முடிவெடுக்கிறாரு, ஹிந்துவாக பிறந்தேன், ஆனால் நான் ஹிந்துவாக சாக மாட்டேன். ஏண்டா ஒரு மனுஷன் பிறந்து படித்து ஃபாரின் போய் படிக்கிறாரு, சமஸ்கிருதத்தை முடிக்கிறாரு, பாரிஸ்டர் பட்டம் வாங்குறாரு, டாக்டர் பட்டம் வாங்குறாரு, அவர் எவ்வளோ படிச்சிருக்காருன்னு படிக்கிறதுக்கே நமக்கு அரை நாள் ஆகிப்படும். அவ்வளவு கிட்டத்தட்ட ஒரு 4-5 லைன் வந்து பெரிய லைன் கோடு போட்டதில் 5 லைன் நம்ம எழுதணும் அவர் என்ன படிச்சிருக்காரு அப்படின்னு முடிக்கிறதுக்கே. அவ்வளவு படித்த ஒரு மனுஷன் இந்த இந்தியாவினுடைய சட்டத்தையே வடிவமைத்தவர். இந்தியா இல்லைனா சட்டம் மட்டும்தான் அம்பேத்கர் எழுதினார் நினச்சிட்டு இருக்காங்க. இந்த நவீன இந்தியாவையே வடிவமைத்தவர் புரட்சியாளர் அவர்கள். இந்தியாவினுடைய பேங்கிங் சிஸ்டம் யார் கொண்டு வந்தா? இல்லை யார்? ஒய்ஜி மகேந்திரன் கொண்டு வந்தாரா? எஸ்வி சேகரா? டிடி கிருஷ்ணமாச்சாரியா? யார் கொண்டு வந்தா?
பேங்கிங் சிஸ்டத்தை, இந்தியாவுடைய பேங்கிங் சிஸ்டத்தை வடிவமைத்தவர் அம்பேத்கர். இந்தியாவினுடைய பொருளாதாரத்தை வடிவமைத்தவர் அம்பேத்கர். இந்தியாவை வடிவமைத்தது அம்பேத்கர் தாங்க. சட்டத்தை எழுதினாருனாக்கா நைட்டு முழுக்க உட்காந்து சட்டத்தை மட்டும் எழுதி கொடுத்துட்டு அவரோட வேலை முடிஞ்சு நினைச்சிட்டு இருக்காங்க எல்லாரும். இந்தியாவை வடிவமைத்த புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள். இவ்வளவு வேலை செஞ்ச என்ன குளத்துல இறங்கக்கூடாதுன்னு ஒருத்தன் சொல்றான், தீட்டுப்பட்டுருங்கிறான். வண்டியில் ஏறக்கூடாதுன்னு இன்னொருத்தன் சொல்றான், தீட்டுப்பட்டுருங்கிறான். நீங்க நான் எவ்வளவு படிச்சிருக்கேன் தெரியுமாடா, நான் எப்படி ஆடை அணிவேன் தெரியுமா, என்கிட்ட வெள்ளைக்காரன் தோத்து போவான் ஆடை அணியறதுல. நான் என்ன ஹைட்டு, என்ன வெயிட்டு, எவ்வளோ ஜைஜாண்டிக்கு, நான் எப்படி இங்கிலீஷில் பேசுவேன், நான் எப்படி ஹிந்தியில் பேசுவேன், நான் எப்படி பிரிட்டன் இங்கிலீஷில் பேசுவேன், நான் எப்படி எழுதுவேன், எப்படி யோசிப்பேன், எப்படி சிந்திப்பேன், எத்தனை பேருக்கு நான் இங்கேருந்து யோசனை சொல்லிட்டு இருக்கேன் வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கெல்லாம். ஏன் நான் எவ்வளோ பெரிய ஆள், அவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும், அவ்வளவு படித்தாலும், அவ்வளவு அறிவுள்ளவர் சிந்தனைவாதியாக இருந்தாலும், ஏண்டா ஒரு நாய் குளிக்குது, நரி குளிக்குது, பன்னி குளிக்குது, இங்கே உள்ள மாடு குளிப்பாட்டுறா, அதில் அந்த மாடு சாணத்தை போடுது, ஒன்றுக்கு போயிது, நீயே கொண்டாந்து அங்கே அதான் பண்ணுற, எங்கேயோ போயிட்டு அங்கே கொண்டாந்து கழுவிட்டு போகிற, இதெல்லாம் அந்த குளத்தில் நடக்கலாம். நான் அந்த குளத்தில் இறங்கக்கூடாதுன்னு சொன்னீங்கன்னாக்கா, இல்லை இவ்வளவு படித்ததுக்கு அப்புறமும் இந்த தண்ணியில் இறங்குறதுக்கு ஒரு தடை இருக்குனாக்கா அதுக்கு என்ன காரணமாக இருக்கும் என்று யோசிக்கிறார். அது வேறு ஒன்றுமில்லை, இந்து மதத்தில் நீ பிறந்து விட்டாய் என்கிற ஒன்றுதான் அதற்கு காரணம். அதனால் நான் இந்துவாக பிறந்தேன், ஆனால் சாகும் பொழுது இந்த இழிவோடு நான் சாக மாட்டேன், நான் இந்துவாக சாக மாட்டேன் என்று உறுதிமொழி எடுக்கிறார், பிரகடனம் செய்கிறார். இதுக்கப்புறம் தான் தலைவர் காலாராம் கோயில் போராட்டத்துக்குள்ள போறாரு. அந்த காலாராம் கோயில் போராட்டத்துக்கு போறதுக்கு முன்னாடி என்ன பண்றாருன்னா, அங்கே உள்ள ஒரு சாலிஸ்காவ் அப்படின்னு ஒரு ரயில்வே ஸ்டேஷன் மகாராஷ்டிராவில், அந்த ரயில்வே ஸ்டேஷனில் போய் ட்ரெயின் நிற்கிது. அங்கேருந்து வெளில வராரு. அங்கேருந்து கொஞ்சம் தூரத்தில் ஊர் இருக்குது, அந்த ஊருக்குள்ளே போகணும், ஒரு கூட்டத்துக்காக வர்றாரு. அப்போ வழியில் அப்போல்லாம் இந்த வாகன வசதி கிடையாது. அதனால் என்ன பண்ணுறாருனாக்கா, அப்போ குதிரை வண்டி தான் இருந்துச்சு. இப்போ வரிசையாக அந்த குதிரை வண்டி நிற்கும். அங்கே போய் குதிரை வண்டியில் ரேட்டு பேசி உட்காருவாங்க. அந்த குதிரை வண்டிக்காரன் ஓட்டி கொண்டு போய் ஊரில் வண்டி விட்டு வருவாப்பில், அதுக்கு காசு வாங்கிப்பாப்பில். இப்போ அம்பேத்கர் அவர்கள் போய் இறங்குறாரு, குதிரை வண்டி வெளில நிற்கிது. அவரு டாப் டக்கராக ட்ரெஸ் பண்ணுவார், ஹேட்லாம் இதில் தொப்பிலாம் வச்சுருப்பார், ரொம்ப பயங்கரமான நாகரிகமான உடை அணியக்கூடியவர். அவர் போகிறார், போயிட்டு குதிரை வண்டிக்காரன்ட்ட ஏப்பா இந்த ஊருக்கு போகணும், எவ்வளோப்பா வேணும்னு சொல்லி கேட்குறாரு. அவன் மேலே எங்கேயும் பார்க்குறான், பார்த்துட்டு இல்லை நான் குதிரை வண்டியை உங்களுக்கு எடுக்க மாட்டேன் அப்படிங்கிறாரு. சரி ஒருவேளை காசு பத்தலை போல் இருக்கு, இல்லைனாக்கா என்ன நினச்சிட்டாருன்னு தெரிலன்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்கிறாரு, ஒருவேளை நம்மளை எதுவும் படிக்காத அவர் நினச்சிட்டாலும் கேட்பா, நான் பேரிஸ்டர் முடிச்சிருக்கேன், டாக்டர் பட்டம்லாம் முடிச்சிருக்கேன், நான் பெரிய ஆளுப்பா அப்படிங்கிறாரு. இல்லை நான் வண்டியில் ஏற்ற முடியாது அப்படிங்கிறாரு. சரி ஒருவேளை நம்ம பவர்ஃபுல்லாக இல்லாதால் நினச்சிட்டான் போல் இருக்கு, ஏதோ வெளியூருக்காரர் நினச்சிட்டான் போல் இருக்கு. எப்பா எனக்கு மன்னரை தெரியும், எனக்கு இந்த பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டில் அந்த இவர் இருக்கார் பாருங்க, இந்த அவரு, இந்த ஆளுநர், பெரிய பெரிய ஆட்கள், அவன்லாம் என் வீட்டில் உட்காந்து டீ குடிச்சிட்டு போவான்ப்பா, எனக்கு அவ்வளோ அதிகார மட்டத்தில் பழக்கம் உண்டு. இல்லை நான் உன்னை வண்டியில் ஏற்ற முடியாது. சரி ஒருவேளை நம்மளை சினிமா நினச்சிட்டான் அப்படின்னு சொல்கிறாப்புல, எப்போ நான் பயங்கரமாக எழுதியிருக்கேன்ப்பா, இதெல்லாம் பண்ணியிருக்கேன், இங்கெல்லாம் போயிருக்கேன் வந்திருக்கேன், இல்லை அதெல்லாம் ஏற்ற முடியாது. அப்போ அம்பேத்கர் யோசிக்கிறாரு, சரி ஓகே காசு பத்தலை போல் இருக்கு, நம்ம ஆளுங்க சவாரி எடுக்கும்போது இல்லைம்பாங்க, அப்புறம் என்ன 50 ரூபா சேர்த்துறனாக்க வந்துடுவாங்கல்ல, அந்த மாதிரி நினச்சிட்டு சரிப்பா உனக்கு கொடுக்க வேண்டிய தொகையை 3 நான் தர்றேன், ரூபாய்க்கு 3 ரூபாயை நான் உனக்கு தர்றேன், என்ன உணாந்து விட்டுரு அப்படிங்கிறாரு. இல்லை ஏற்ற முடியாது. ஏன்ப்பா ஏற்ற முடியாது? 3 மடங்கு இல்லை 300 மடங்கு நீ அதிகமாக கொடுத்தாலும் உன்னுடைய கால் கட்டை விரல் கூட என்னுடைய குதிரை வண்டியில் ஏறக்கூடாது. காரணம் நீ ஷெட்யூல்டு காஸ்ட், நீ தாழ்த்தப்பட்டவன், நீ தீண்ட தகாதவன். நான் குதிரை வண்டியே ஓட்டினாலும், உன்னைய மாதிரி நான் ட்ரெஸ் போடாமல் இருந்தாலும், உன்னைய மாதிரி நான் நாகரிகமாக இல்லாமல் இருந்தாலும், உன்னைய மாதிரி நான் படிக்காதவனாக இருந்தாலும், நீ அறிவாளி நான் தற்குறியாகவே இருந்தாலும், நான் உன்னை விட பொருளாதாரத்தில் கீழ்மையானவனாக இருந்தாலும், உன்னை விட நான் அதிகார மட்டத்தில் பழக்கம் இல்லாதவனாக இருந்தாலும், நான் ஆண்ட சாதி, நான் இடைநிலை சமூகத்தை சார்ந்தவன், நான் உயர் சாதி, நான் தீண்ட தகுந்தவன். இது எல்லாம் வாங்கிட்ட இருந்தும் நீ தீண்ட தகாதவன். அதனாலதான் சொல்றேன், 3 பங்கு அல்ல 300 பங்கு அதிகமாக காசு கொடுத்தாலும் உன்னை இந்த குதிரை வண்டியில் உன் கால் கட்டவரல் கூட படக்கூடாது, நான் படவிட மாட்டேன். என் வண்டியில மட்டும் இல்ல, இங்க இருக்கிற எந்த வண்டியிலுமே கால் வைக்க முடியாதுங்கிறான். எந்த வண்டியிலுமே கால் வைக்க முடியாதுன்னு சொல்றான். அப்பதான் அம்பேத்கர் அவர்களுக்கு புரியுது, இது எவ்வளவு கொடூரமானது, இந்த சாதியை தீண்டாமை என்பது எவ்வளவு ஆழமாக புறையோடு போய் கிடக்கிறது. எனக்கு அவனை தெரியும் இவனை தெரியுங்கிறான், நான் அவ்வளோ படிச்சிருக்கேன் இவ்வளோ படிச்சிருக்கேங்கிறேன், நான் வெளிநாடு போய் படிச்சுட்டு வந்திருக்கேங்கிறேன், இவ்வளவு இந்த காஸ்டியூமுடைய விலை என்னன்னே அவனுக்கு தெரியாது, இவ்வளவு இருந்துமே, இவ்வளவு பணமும் நான் வச்சிருக்கின்ற, இவ்வளவு இருந்துமே என்னை அவன் இவ்வளவு கீழ்மையானவனாக பார்க்கிறான் என்றால், இதெல்லாம் கிடைக்காத ஏதோ ஒரு ஷெட்யூல்டு காஸ்ட், ஏதோ ஒரு தலித், ஏதோ ஒரு பட்டியல் சமூகத்தை சார்ந்தவன், ஏதோ ஒரு கிராமத்தில், ஏதோ ஒரு வீட்டில் ஒரு குடிசையில் உட்கார்ந்துருப்பானே, அவர்களை இவர்கள் என்ன பாடுபடுத்துவார்கள் என்று யோசித்தார்.
அங்கே உள்ள அரச மரத்துக்கு கீழே உட்காந்து கண்ணீர் விட்டு அழுகிறார் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள். அதுக்கப்புறம் அங்கே உள்ள மகர் சமூகத்தை சார்ந்தவங்க அவரை தெரிஞ்சுக்கிட்டவங்க வந்து ஐயா இருங்கன்னு சொல்லிட்டு ஒரு குதிரை வண்டியை எடுத்துகிட்டு வந்து ஊரில் போய் ஒரு குதிரையை பிடிச்சிக்கிட்டு, எனக்கு அவங்களுக்கு ஓட்ட தெரியல, இருந்தாலும் இவரை குதிரை வண்டியில் கூட்டு போகணுங்கிறதுக்காக அவங்களே ஒரு வண்டி எடுத்துகிட்டு வந்து ஒரு குதிரையை பிடிச்சி பூட்டி ஓட்ட தெரியாமல் இருந்தாலும் அவர் ஓட்டிக்கிட்டு அம்பேத்கரை உட்கார வச்சு கூட்டு போகிறாங்க. போகின்ற வழியில் அந்த குதிரை வண்டி விபத்துக்குள்ளாகுது. அம்பேத்கர் கீழே விழுறாரு. அவருடைய கால் முறிவு ஏற்படுது. முறிவு ஏற்பட்டு இப்போ வீட்டில் ஓய்வில் இருக்கார். ஓய்வில் இருக்கும் பொழுது தான் அவர் காலாராம் கோயில் நுழைவு போராட்டத்தை அந்த கேப்பில் தான் அறிவிக்கிறாங்க. இத்தனாம் தேதி காலாராம் கோயில் நுழைவு போகிறோம். காலாராம்னா ஒன்றும் இல்லை, காளான்னா கருப்புன்னு அர்த்தம். படம் வந்துச்சுல காளான்னு. காளான்னா கருப்பு, மகாராஷ்டிராவில் காளான்னா கருப்பு. ராம்னா ராமர், குழந்தை ராமர் மாதிரி கருப்பு ராமர். ராமர் எப்படா கருப்பாக இருந்தாருன்னு நீங்கள் கேட்கலாம். அவங்க எப்படா இஷ்டத்துக்கு பேர் வச்சுப்பாங்க. நீல ராமரும்பாங்க, ராமருக்கு நீல கலர் பெயிண்ட் அடிச்சுட்டு இருப்பாங்க. என்னடா நீல கலரில் எப்போ ஒரு மனுஷன் பிறக்க முடியும்? ஏன்னா அவதாரா அவர், அவதாரில் தான் நீல பெயிண்ட் அடிச்சு சுற்றுவாங்க. இவர் எப்படா நீல பெயிண்ட், அவங்களாம் அடிச்சுப்பாங்க. கருப்பு ராமர், அதான் காலாராம் கோயில். அந்த கோவிலில் தான் மோடி அவர்கள் இந்த எலெக்ஷன் அப்போ, பார்லிமெண்ட் எலெக்ஷன் அப்போ அந்த காலாராம் கோயிலுக்குள்ளே தான் உட்காந்து வழக்கமாக ஒரு ஜோக் காமிப்பாப்புல, அந்த மாதிரி ஒரு ஜோக்கர் ஒரு வித்தையை காமிச்சு வந்தாப்புல. அந்த காலாராம் கோயில் தான் புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் கோவில் நுழைவு போராட்டம் செய்த கோவில். அதுக்கான தேதியை அறிவிக்கிறார். இப்போ தேதியை அறிவித்தோன்னே சமன்லால் பஜாஜ் அப்படின்னு ஒருத்தர், இவர் யாருனாக்கா நம்ம இவர் மகாத்மா காந்தி இருக்கார் இல்லைங்களா, மகாத்மா எனக்கா அந்த காலத்துலேருந்து இன்றைய காலம் வரைக்குமே சரி, இந்த வாட்டர்மெலன் ஸ்டார்கள் தான் வந்து மிகப்பெரிய ஹீரோக்களாகவும் மிகப்பெரிய மக்கள் சக்தியை வாங்கியவர்களாகவும். பாருங்கள், விஜய் இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு ஸ்டார், அவர் தான் தமிழ்நாட்டு அரசியலே புரட்டி போகிறாங்க. அந்த மாதிரியான ஒரு வாட்டர்மெலன் ஸ்டார் தான் நமக்கு அன்னைக்கு காந்தி அவர்கள். ஏன்னாக்கா காந்தி இறந்ததுக்கு அப்புறம் காந்திக்கு ஆதரவாக பேசினாங்க. அப்போ நீங்கள் கேட்கலாம், ஒரு கேள்வி வரும், இல்லை பெரியார் கூட காந்தி இறந்தப்போ சப்போர்ட்டாக தான் பேசினார் அப்படின்னு சொல்லிட்டு. காந்தி இரண்டு வகைப்படும். நம்ம காந்தி, அவங்க காந்தி. உயிரோடு இருந்த காந்தி அவங்க காந்தி, செத்த காந்தி நம்ம காந்தி. தட்ஸ் ஆல் யுவர் ஆனர், அவ்வளோதான். அதனால தான் இறந்ததுக்கு அப்புறம் காந்தியை நம்ம சப்போர்ட் பண்ணுறோம். எனக்கு இறக்குற தருவாயில் தான் சனாதனத்துக்கு எதிராக வாயை திறக்கிறாரு, வாயில் துப்பாக்கி வச்சுட்டாங்க. இறந்த காந்தி நம் காந்தி, இருந்த காந்தி அவர்கள் காந்தி. அந்த காந்தியினுடைய மிக நெருங்கிய நண்பர் தான் இந்த சமன்லால் பஜாஜ். இவர் வந்து காங்கிரஸ் கட்சியில் உள்ள தீண்டாமை ஒழிப்பு கமிட்டியில் முக்கிய மெம்பராகவும் இருக்கார். இவர் என்ன பண்ணுறாரு, அம்பேத்கர் கால் உடைஞ்சு போச்சுன்னு தெரிஞ்சுட்டு அம்பேத்கர் விசாரிக்க வீட்டுக்கு போகிறாப்புல. அம்பேத்கர் கால் முறிவு ஏற்பட்டு கட்டு போட்டு உட்காந்துருக்காரு. போயிட்டு அம்பேத்கரை விசாரிச்சுட்டு, அம்பேத்கர் நான் இந்த மாதிரி கேள்விப்பட்டேன், நீங்கள் ஏதோ காலாராம் கோயில் நிறைவு போராட்டம் வச்சுருக்கீங்களாமே, கேள்விப்பட்டேன். என்ன இது இவ்வளோ, இதெல்லாம் சில்லி மேட்ரு அம்பேத்கர், இதுக்கு போய் போராட்டமா? கோவிலோட எதுக்கு இந்த தீண்டாமை ஒழிக்கணும், அவ்வளோதானே. வந்து பட்டியல் சமூகம் அதாவது அன்னைக்கு வந்து தீண்டத்தகாதவர்கள்ங்கிற பேரில் பட்டியலிட்டு வச்சுருந்தாங்க. அப்போ தீண்டத்தகாதவர்கள் மக்கள் மீது தீண்டாமையை செய்யக்கூடாது, மற்ற சமூகத்தை சார்ந்தவர்கள், இவ்வளோ தானே. இது ரொம்ப சிம்பிள். இல்லை இல்லை அதில் இது ரொம்ப சிம்பிள் மேட்ருங்க. இது என்ன, இது தீண்டாமை ஒழிக்கிறதுனா ஒரு ஆர்ப்பாட்டமா, இதுக்கு ஒரு போராட்டமா? என்ன இது காமெடி பண்ணுறீங்க மிஸ் அம்பேத்கர்? இது நீங்கள் ஏன்ட்ட சொல்லியிருக்கலாமே. இதெல்லாம் நீங்கள் கைவிட்டுருங்க, இது நான் பார்த்துக்கிறேன், ஏன்ட்ட ஐ வில் ஹேண்டில், டோன்ட் வரி, பி ஹாப்பி அப்படின்னு வடிவேலுக்களுக்காக சொல்கிறாப்புல. அம்பேத்கர் உள்ளுக்குள்ளேயே சிரிச்சிட்டு இருக்காப்புல. எனக்கா அன்றைய சீமானா இருந்திருப்பாப்புல போல் இருக்கவர் இந்த சமன்லால் பஜாஜ். இந்த குடியுரிமை கொலைன்னு நான் மாற்றிடுவேன், அதுக்கப்புறம் ஆணவ கொலை நடக்காதனால அப்புறம் மஞ்சள் நோட்டீஸ் கொடுத்துருவேன், தமிழ்நாட்டில் கடனே போயிடும், 50,000 பெட்டாலியனை கூட்டு போவேன், நான் தீவை மீட்டு வந்துடுவேன். அந்த மாதிரி தான் சமன்லால் பஜாஜ் போயிட்டு என்ன சொல்லியிருக்காப்புல, இந்த தீண்டாமைக்கெல்லாம் ஒரு போராட்டமா? என்ன நீங்கள் விவரமே தெரியலையே அம்பேத்கர் உங்களுக்கு. நீங்கள் பெரிய படித்தவர், மெத்த படித்தவர், அறிவாளிலாம் நான் கேள்விப்பட்டேன். இவ்வளவு நீங்கள் புரிதல் இல்லாமல் இருக்கீங்க. என்கிட்ட விட்டுருங்க, வர கார்த்திகை ஏகாதசி வருது, அது வரைக்கும் கொஞ்சம் ஒத்தி போடுங்க, தேதியை ஒத்தி போடுங்க. வர கார்த்திகை ஏகாதசி நல்ல நாள் அன்னைக்கு தான். அந்த கார்த்திகை ஏகாதசி அன்னைக்கு நல்ல நாள் அன்னைக்கு காங்கிரஸ் கமிட்டியில் சொல்லி இனிமேல் தீண்டத்தகாதவர்களை, தீண்ட தகுந்தவர்கள் யாரும் தீண்டாமை செய்யக்கூடாதுன்னு ஒரே ஒரு அறிக்கை விட்டோம்னாக்கா கார்த்திகை ஏகாதசி அன்னைக்கு எதுவுமே என்னங்க இப்படி இருக்கீங்க. அன்னைக்கு ஒரு அறிக்கை நம்ம இவர் தலைவர் விட சொன்னோம்னா முடிஞ்சு போச்சு. கார்த்திகை ஏகாதசி வரைக்கும் கொஞ்சம் பொறுத்துக்க சொல்லுங்க, தீண்டாமல் இருக்கும். கார்த்திகை ஏகாதசி வந்துருச்சு, அதுக்கப்புறம் போயிடுங்க. என்ன ஒரு அறிக்கையில் முடிய வேண்டிய பிரச்சனை, ஒரே ஒரு அறிக்கை நான் பாட்டு சரி பண்ணிவிடுவேன், குடியுரிமை கொலைன்னு போட்டு நீங்கள் போட்டுக்க அப்படின்னு சொல்கிறாப்புல. இப்போ கேட்கும்போது நமக்கே சிரிப்பு வருது இல்லை. அம்பேத்கர் லைவாக அதை கேட்டவர் எப்படி சிரிச்சிருப்பாப்புல. சிரிக்கவும் முடியாமல், அவர் சிரிப்பை அடக்கவும் முடியாமல் எப்படி கண்ட்ரோல் பண்ணிட்டு இருப்பார். என்னன்னாக்கா
நான் என்ன சபன்லால் பஜாஜ் வந்து காந்தியினுடைய ஃபாலோயரு, காங்கிரஸில் இருக்காப்புல, சரி முட்டாளாக இருப்பாப்புல மட்டும்தான் நினச்சேன். இப்போ தான் தெரியுது முட்டாள் மட்டும் இல்லை அடிமுட்டாளும் என்று சமன்லால் பஜாஜ் வந்து நம்மிடம் அவர் வாக்குமூலம் கொடுத்துட்டு போயிருக்காப்புல. சரி சமன்லால் பஜாஜ் உங்கள் ஆசையை எங்க எடுப்பானே, நான் தள்ளி வச்சுக்கிறேன், நீங்கள் போங்கன்ட்டாப்புல. கார்த்திகை ஏகாதசி வந்துச்சு, தீண்டாமையும் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு, இன்னை வரைக்கும் நடந்துகிட்டு இருக்கு. அங்கங்கே அதை கலந்துக்கிட்டு இருக்காங்க, அடிக்கிறாங்க, வெட்டுறாங்க, குத்துறாங்க, குடிசை கொளுத்துறாங்க, இப்படி நடந்துகிட்டு தான் இருக்கு. சமன்லால் பஜாஜ் சொன்ன அந்த கார்த்திகை ஏகாதசி வரைக்கும் இன்னைக்கு வரல. அது அந்த கார்த்திகை ஏகாதசி நமக்கு என்னைக்கு வரப்போகுது அப்படின்னு நமக்கு தெரியல. அதுக்கப்புறம் இந்த காலாராம் கோயில் நுழைவு போராட்டம் நடக்குது. அவங்க எல்லாருமே தெரிஞ்சிருக்கும். கோயில் நுழைவு பல்லாயிரக்கணக்கான மக்களை கூட்டுக் கொண்டு கோயில் நுழைவு போராட்டம் செய்கிறார். அங்கே உள்ள சனாதன சக்திகள், அங்கே உள்ள ஆண்ட பரம்பரை என்று சொல்பவர்கள், அங்கே உள்ள பார்ப்பன சக்திகள் கோவிலை அடைத்து கொண்டு வந்தவர்கள் மீது சாக்கடையையும் சாணியையும் கரைத்து அவர்கள் மீது அடிக்கிறார்கள், செருப்பை தூக்கி வீசுகிறார்கள், கல்லால் அடிக்கிறார்கள். ஏன்னா இப்போ இன்னொரு கேள்வி வரலாம், கோயில் நுழைவு போராட்டம் அம்பேத்கர் பண்ணார்னா, அம்பேத்கர் கடவுள் மறுப்பாளர், அதனால தான் பௌத்தத்துக்கு போனார். அதான் பின்னாடி வர்றேன். அப்போ கடவுள் மறுப்பாளராக இருக்கக்கூடியவர் எதுக்கு கோவில் நுழைவு போராட்டம் எதுக்கு பண்ணணும்? பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அந்த மக்கள்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல, கடவுளுங்கிறது ஒன்றும் இல்லை, அதை டுபாகுரு, நீங்கள் அதெல்லாம் தூக்கி போட்டு வேலையை பாருங்கள், கோயிலுக்கு போகிறது, கும்பிட்றது, சாமி இதெல்லாம் தூக்கி போட்டு வேலையை பாருங்கன்னு அம்பேத்கர் அந்த அறிவுரையை வழங்கியிருக்கலாமே. அதை விட்டுட்டு காலாராம் கோயில் நுழைவு போராட்டத்தை எதற்கு அவர் அறிவிக்க வேண்டும்? அதான் அம்பேத்கர் பின்னாடி சொல்கிறாப்புல, இந்த காலாராம் கோயில் நுழைவு போராட்டத்தை அறிவித்ததற்கு காரணம் ஆன்மீகத்தையோ பக்தியையோ கடவுள் நம்பிக்கையையோ கடவுளையோ என் மக்களிடம் கொண்டு போய் சேர்ப்பது என்னுடைய நோக்கம் அல்ல. பின் எதற்காக இந்த கோவில் நுழைவு போராட்டம் என்று கேட்கிறீர்களா? இந்த கோவிலில் மற்ற சாதியினர் நுழையலாம், நாய் நுழையலாம், மாடு நுழையலாம், காக்கா நுழையலாம், குருவி நுழையலாம் என்றால் தீண்டத்தகாத மக்கள் என்று நீங்கள் சொல்லுகிற என் மக்களும் அதில் நுழையலாம். அது அவர்களுக்கான சமூக நீதி, சமநீதி. அதனால் இந்த கோவில் நுழைவு போராட்டம் என்பது கடவுள் பக்திக்காக அல்ல, கடவுளை மெய்ப்பிப்பதற்காக அல்ல, இது சமூக நீதி சமநீதிக்கான போராட்டம் என்று சொன்னார். இன்னும் சிம்பிளா சொல்லணும்னாக்கா, அம்பேத்கர் காலாராம் கோவில் நுழைவு போராட்டம் எடுத்ததுக்கான காரணம் அந்த மக்களிடம், தீண்டத்தகாத மக்கள் என்று அன்றைக்கு சொன்ன அந்த மக்களிடம், நீங்கள் இந்த பார்ப்பனிய அடிமைகள் என்று உணர்த்துவதற்காகத்தான் அந்த காலாராம் கோயில் போராட்டத்தை அவர் பண்ணார். அம்பேத்கர் தான் சொல்றார், எவன் அடிமைப்பட்டு கிடக்கிறானோ அவனிடம் சென்று அவனை நீ அடிமையா இருக்கிறாய் என்பதை மட்டும் நீ உணர்த்தி விடு, அதுக்கப்புறம் அந்த சங்கிலியை உடைச்சு போட்டு வந்துடுவான். நீ செய்ய வேண்டியது அங்கு போய் குடிபெருமையை பேச வேண்டியது அல்ல, சாதி பெருமை பேச வேண்டியது அல்ல. இன்னைக்கு பார்த்தோம்னாக்கா அந்த ராஜராஜ சோழனுக்கு ஒரு விழா எடுப்பாங்க, இன்னைக்கு அரசாங்கம் எடுத்துட்டு இருக்குங்கிறது வேற விஷயம். இப்போ இந்த ராஜராஜ சோழன் இருக்கார்ல, எனக்கு பச்சையாக வருது என்னக்கா, ராஜராஜ சோழன் எங்கள் பாட்டன், எங்கள் முப்பாட்டன், எங்கள் தாத்தன்னு சொல்லாத ஜாதியே கிடையாது. அவ தேவர் சொல்கிறான், வன்னியர் சொல்கிறான், செட்டியார் முதல் ஏன் பறையர் சமூகத்தை சார்ந்தவர்களே போஸ்ட் அடித்து சோழர் பரம்பரை நாங்கள் என்று ஒட்டுகிறார்கள். இது ரொம்ப என்னன்னாக்கா, ரொம்ப உள்ளே போனோம்னாக்கா ரொம்ப கொச்சையாக இருக்கும். அது ஏப்பா நம்மளுடைய முப்பாட்டிகளை நம்ம அசிங்கப்படுத்துறது இல்லையா? அது நான் கேட்குற முப்பாட்டனை பெருமைப்படுத்துறது இல்லை, இது முப்பாட்டிகளை இழிவுபடுத்துவது. ராஜராஜ சொல்ல எங்க ஜாதிக்காரர் எங்க ஜாதிக்காரர் அப்படின்னு சொல்றது, இப்படி பெருமை பேசுவது அல்ல. அவனிடம் சென்று நீ பார்ப்பானின் அடிமை, நீ சனாதனத்தின் அடிமை என்று, நீ அடிமை என்பதை அவனுக்கு உணர்த்தி விடு, அவன் அடிமையிலிருந்து வெளியே வந்து விடுவான் என்பதற்கான ஒரு போராட்டம் தான் இந்த காலாராம் நுழைவு போராட்டம். ஏன்னா பெரியாரும் இதைத்தான் செய்தார். அதை நான் காமிச்சலைங்களா அந்த புத்தகம், இதை நீங்கள் வாங்கி படிச்சீங்கன்னா தெரியும். பெரியார் நிறைய இடத்துல தான் பேசினார். பெரியார் சொன்னது, எப்பா நீ சூத்திர, நீ வந்து கல்லறு மரவரு அகமுடையர் லொட்டு லொசுக்கு வன்னியர் கவுண்டர் நாடாறு செட்டியார் முதலியார் கடை, நீ சூத்திர. இந்த சட்டத்தின்படி, இந்த நாட்டினுடைய அரசாங்கத்தின்படி, இந்த நாடாளுமன்றத்தின்படி, இந்த ஆட்சியின்படி நீ சூத்திரனாக்கா நீ தேவடியால் மகன் என்று இந்த சட்டம் சொல்கிறது, இந்த சாஸ்திரம் சொல்கிறது, இந்த கடவுள் சொல்கிறது, இந்த மதம் சொல்கிறது, இந்த நாடு சொல்கிறது, இந்த அரசு சொல்கிறது, இந்த நாடாளுமன்றம் சொல்கிறது. அப்ப நீ அடிமை என்று இந்த அரசாங்கம் சொல்கிறது, நீ பார்ப்பானுடைய வைப்பாட்டி மகன் என்று இந்த அரசாங்கம் சொல்கிறது, உன் வீட்டில் உள்ள பெண்கள் எல்லாம் பார்ப்பானுடைய வைப்பாட்டு என்று இந்த சட்டம் சொல்கிறது. அதனால தான் சட்டத்தை கொளுத்த போனார். சட்டத்தை பெரியார் கொளுத்த போனார்னாக்கா சட்ட புத்தகத்தை அப்படியே தூக்கிட்டு போகலை. ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கனாக்கா, சில பேர் பார்க்குறேன், அம்பேத்கர் எழுதிய சட்டத்தை பெரியார் எரிக்க போனார்னாக்கா பெரியார் அம்பேத்கருக்கு எதிரானவர் என்று சில அறிவுகட்ட முண்டங்கள், சில முண்ட கலப்பைகள் சோசியல் மீடியாவில் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. இது நேரடி சங்கி பேச மாட்டான், யாராவது நம்மளேருந்தே 4 பேரை காசு கொடுத்து விளக்கி வாங்கி அங்கே போட்டுக்கிட்டு ஒரு நீலச்சட்டையை மாட்டி விட்டு அவங்க வாயால் அதை பேச வைக்கிறது. ஏன்னா இதெல்லாம் நம்புற அளவுக்கு நாம் முட்டாள்னு நினச்சிட்டு இருக்காங்க.
புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் சொல்கிறார், இந்த சட்டத்தில் என்னால் முடிஞ்ச அளவு நான் எழுதியிருக்கேன், ஆனால் முழுமையாக நான் எழுதவில்லை. சட்டத்தை நான் எழுதினேன், பேனா என் கையில் தான் இருந்தது, ஆனால் என்னுடைய கை பார்ப்பனர்களின் கையில் இருந்தது. அந்த பார்ப்பனர்களுடைய கையை ஏமாற்றிவிட்டு என்னால் எவ்வளவு சமூக நீதியின்படி சமநீதியின்படி எழுத முடியுமோ அதை நான் இதில் எழுதி வைத்திருக்கிறேன். இதை வைத்துதான் நாம் அடுத்த நகர்வு நகர வேண்டும். இந்த சட்டத்தை யாராவது எரிக்க முன் வருவார்களே ஆனால் முன்னாடி நின்று இந்த சட்டத்தை எரிப்பது நானாகத்தான் இருப்பேன் என்று புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் கூறியிருக்கிறார். அம்பேத்கரே இந்த சட்டத்தை எரிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காருனாக்கா அப்போ பெரியார் சொன்னதில் அப்போ நியாயம் இருக்குல்ல. அப்போ சாதியை தாங்கி பிடிக்கிற சட்ட பிரிவுகள் இருக்கு, அந்த பிரிவுகளை மட்டும் கிழிச்சு எடுத்துட்டு போய் தான் பெரியார் கொளுத்தினாரே தவிர சட்ட புத்தகத்தையே கொளுத்தல. ஒரு 5-6 பக்கம் அதை மட்டும் கிழிச்சிட்டு போய் இதெல்லாம் சாதியை காப்பாற்றுகிற பிரிவுகளாக இருக்கிறது, அதனால் நான் இதை கொளுத்துகிறேன். ஏனென்றால் இந்த பிரிவுகள் இந்த சட்டத்தில் இருக்கும் பட்சத்தில் நான் சூத்திரனாக ஆகிறேன், நான் தேவடியாள் மகன் என்று நான் ஒற்றுக்கொள்கிறேன். அதனால் நான் தேவடியாள் மகன் அல்ல, பார்ப்பானுடைய வைப்பாட்டி மகன் அல்ல, நான் என் அப்பனுக்கு பிறந்தவன், என் ஆத்தாளுக்கு பிறந்தவன், எனக்கு சுயமரியாதை இருக்கு. இப்படி யாராவது என்னிடம் ரோட்டில் போகும்பொழுது என்னுடைய தோளை தட்டி அடே தேவடியாள் மகனே என்று சொன்னால் என்னுடைய செருப்பு அவனுடைய கன்னத்திற்கு அடுத்த அரை நொடியில் சென்று விடும். அப்பொழுது சட்டமே அது சொல்லுகிறது என்றால் அதை நான் சுயமரியாதை துடைத்தெறிந்து விட்டு நான் என் பின்னாடி சொல்லிட்டு நான் போக முடியாது, நான் முன்னாடி நின்று எரிப்பேன் என்று எரித்தவர் தந்தை பெரியார் அவர்கள். அதனால இவ்வளவு பிரச்சனைகளோட தான் அது இருந்துச்சு. அதை எரிப்பதற்கு இதை தான் மிஸ்லீட் பண்ணி அம்பேத்கர் எழுதிய சட்டத்தை பெரியார் எரிக்க முயன்றார். அதனால் பெரியாரும் அம்பேத்கரும் வேறு வேறு என்று கலப்பி விடுவார்கள். இதுக்கு ஒரே ஒரு சின்ன உதாரணம் மட்டும் நான் சொல்கிறேன். ஒரு முறை புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை டெல்லியில் அவர் வீட்டில் ஐஏஎஸ்க்கு படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் போகிறாங்க, அந்த ட்ரைனிங் பீரியட் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் போகிறாங்க. அதில் இங்கே தென்னிந்தியாவிலேருந்து தமிழ்நாட்டிலிருந்து சென்றவருடைய பெயர் பத்மநாபன் ஐஏஎஸ். அவர் இங்கே தமிழ்நாட்டிலேருந்து போனவர், அவர் ஒரு பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர். ஐஏஎஸ் முடிச்சிட்டாப்புல ட்ரைனிங் பீரியடில் இருக்காப்புல புரட்சியாளர் அண்ணலை பார்க்க போகிறார். அண்ணனிடம் அவர் கேட்கிறார், தலைவரே நீங்கள் உங்களுடைய வழிகாட்டுதலின்படி நீங்கள் என்ன சொன்னீங்களோ அதன்படி நான் படித்து இன்னைக்கு ஐஏஎஸ்ஸாக தேர்வு பெற்றிருக்கிறேன், நான் ட்ரைனிங் பீரியடில் இருக்கேன், நான் முடிச்சுட்டு நான் ஐஏஎஸ் ஆனதுக்கு அப்புறம் நான் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது என்பதை தாங்கள் தான் எனக்கு உத்தரவிட வேண்டும் என்று சொல்கிறார். புரட்சியாளர் சொல்கிறார், நீ எந்த ஊர்னு சொன்ன? நீ தெற்க தானே சொன்ன, நீ தமிழ்நாடு தானே, மெட்ராஸ் தானே சொன்ன. அப்போ மெட்ராஸில் ஈவே ராமசாமி நாயக்கர்னு ஒருத்தர் இருக்கார், நீ அங்கே அவரை போய் பாரு. ஈவே ராமசாமி என்ன செய்ய சொல்கிறாரோ அதை செய், ராமசாமி எதை செய்ய வேண்டாம் என்று சொல்கிறாரோ அதை செய்யாதே. நானும் ராமசாமியும் வேறு வேறு அல்ல, நான் இங்கு எதை எழுதி கொண்டிருக்கிறேனோ அதை செயல் வடிவத்தில் அங்கு செய்கிறவர் தான் ஈவே ராமசாமி. நானும் ராமசாமியும் ஒரு நாணயத்தின் இரு பக்கங்கள், அதனால் அவர் என்ன செய்ய சொல்கிறாரோ அது நான் செய்ய சொல்வது போன்று மறுக்காதே, அங்கே போ, அவர் என்ன செய்ய சொல்கிறாரோ அதை செய் என்று சொல்லி அனுப்புகிறார் புரட்சியாளர். அப்போ ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸ் எனக்கா இதை யாரோ எழுதலை, பத்மநாபன் ஐஏஎஸ் அவர்களே பேட்டி கொடுக்கும் பொழுது அவர் சொன்னது, அந்த ஆதாரங்கள்லாம் நம்மகிட்ட இருக்குது. அப்போ புரட்சியாளரும் பெரியாரும் வெவ்வேறு பாதைகள், எதிரிகள் என்றால் புரட்சியாளர் அப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லுவார். போய் கேட்டோன்னே ஏப்பா அங்கே ராமசாமி நாயக்கன் ஒருத்தர் இருக்கார், அவர்கிட்ட போகாத பொல்லாதால் அவர் இந்த ஓபிசி மக்களுக்காக மட்டும் தான் உழைச்சிட்டு இருக்காரு, பட்டியல் சமூக மக்களை உழைக்கவே இல்லை, அவர் பிரார்த்தனை பண்ணுறாரு. அதனால அவர் ஒரு டுபாகூர் அங்கே போகாதன்னு சொல்லியிருக்கணும். அவர் அங்கே போ, நான் அவர் சொல்கிறதை செய், அவர் சொல்லாததை செய்யாதே, அல்லது அவர் எதை செய்யக்கூடாது என்று சொல்கிறாரோ அதை செய்யாதேன்னு சொல்கிறாருனாக்கா பெரியாரும் அம்பேத்கரும் ஒரு நாணயத்தின் இரு பக்கங்களை தவிர இரு வழிகள் கிடையாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இது எனக்கா இது அம்பேத்கர் அவர்களே 1928 டிசம்பர் 21 பகிஷ்குருத் பாரத் அப்படின்னு அப்போ அம்பேத்கருடைய பத்திரிகை. இது பகிஷ்குருத் பாரத்னாக ஒன்றும் இல்லை, புறக்கணிக்கப்பட்ட பாரதம் என்று அர்த்தம். அதான் பகிஷ்குருத் பாரத் அப்படின்னு அந்த மொழியில் வச்சு பத்திரிகை நடத்துறாரு. அந்த பத்திரிகையில் 1928 டிசம்பர் 21 அன்னைக்கு ஒரு தகவலை எழுதுறாரு. என்ன எழுதுறாருன்னா, அதாவது தீண்டாமை விடுதலை இல்லாத இந்த மண் விடுதலை என்பது விடுதலையே அல்ல, அப்படி ஒரு விடுதலை கிடைக்குமாயின் அதனால் இங்கு யாருக்கும் எந்த பிரயோஜனமும் அல்ல. இதை மெட்ராஸ் மாகாணத்தில் நடந்த ஒரு மாநாட்டில் அங்கிருக்கிற காங்கிரஸ் தலைவராக இருக்கிற காந்தியினுடைய மிக நெருங்கிய சீடராக இருக்கிற ஈவே ராமசாமி நாயக்கர் என்பவர் அங்கு இதை பேசியிருக்கிறார். அவர் பேசும்பொழுது மிக தெளிவாக இதை உணர்த்தியிருக்கிறார். அதாவது சாதி விடுதலை இல்லாத இந்த விடுதலை என்பது விடுதலையே அல்ல,
அப்படி ஒரு விடுதலை கிடைக்குமாயின் இந்த பூமி நிலநடுக்கம் வந்து இந்த பூமியே அழிந்து போகட்டும், எரிமலை வெடித்து இந்த பூமி சாம்பலாய் ஆகட்டும், இயற்கை சீற்றம் வந்து இந்த உலகம் இந்த பூமி தண்ணீரில் மூழ்கி போகட்டும், இந்த உலகமே செத்து மடியட்டும் என்று பெரியார் பேசுகிறார். அது மட்டும் பேசல, அவர் அதோட சேர்த்து இன்னும் சொல்றாரு, கடவுள் என்று ஒன்று இருந்தால், அதற்கு கருணை என்று ஒன்று இருந்தால், அந்த கடவுள் தீண்டாமை இருக்கிற ஜாதி இருக்கிற இந்த சமூகத்தை தயவு செய்து அழித்து விடு, இதுதான் நீ எங்கள் மீது காட்டுகிற உயரிய கருணை என்று சொல்கிறார். சாகடிக்கிறது எப்படி கருணை ஆகும்? கருணை கொலைங்கிறது அது வேற டாபிக். நல்லா இருக்கிற இப்போ தீண்டாமைக்கு உட்படுத்துகிற உயிரோட இருக்கும் இல்லையா, தீண்டாமையில் இருக்கோம், மற்ற சாதிகள் தீண்டாமை செலுத்துறாங்க, ஆனால் உயிரோட தானே இருக்கும். இவரு கடவுள் எங்கள் மீது கருணையை காட்டு, எங்களை கொன்று உன்னுடைய கருணையை காட்டுன்னு சொல்றாருனாக்கா, அப்ப உயிரோடு இருக்கும் பொழுது எவ்வளவு சாவை விட கொடுமையான தீண்டாமையை இந்த சமூகத்தினால், பார்ப்பனர்களால், ஆண்ட சாதி என்று பெருமை பேசிக் கொள்கிற சனாதனவாதிகளால் இந்த மக்கள் எவ்வளவு கொடுமையையும் துன்பங்களையும் துயரங்களையும் அனுபவித்திருப்பார்கள் என்று நாம் யோசித்து பார்க்க வேண்டும். இவ்வாறு ரொம்ப தெளிவாக, அதான் அம்பேத்கர் அவருடைய பத்திரிகையில், எனக்கா அவர் மகாராஷ்டிராவில் இருக்கார், நம்மால் இருக்கிறது மெட்ராஸில், இங்கே அவருக்கு தமிழில் தான் பேசுவார். தமிழில் பேசுனதை அங்கே இருக்கிற அம்பேத்கர் கவனித்து அதை வாங்கி டிரான்ஸ்லேட் பண்ணி அந்த மொழியில் அந்த பத்திரிகையில் வெளியிடுறாருனாக்கா அம்பேத்கர் எந்த அளவுக்கு கூர்மையாக கவனிச்சுட்டு இருப்பாருன்னு பாருங்க. அப்போ அம்பேத்கர் பெரியாரை அங்கீகரித்து, எனக்கு அப்போ அம்பேத்கர் வந்து காங்கிரஸோட முரண்பட்டு இருக்கார். அப்போ காங்கிரஸ் தலைவராக இருப்பது பெரியார், தமிழ்நாட்டு காங்கிரஸ் தலைவர். அப்போதான் ஒரு வரியை சொல்றாரு, இவர் காங்கிரஸிலே இருந்தாலும், இவர் காந்தியினுடைய சீடராகவே இருந்தாலும், தீண்டாமை சாதிய புரிதல் குறித்து மிக தெளிவான கண்ணோட்டம் இவர் ராமசாமி அவர்கள் வைத்துக் கொண்டுள்ளார், அவருக்கு பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று பதிவு செய்கிறார். இது மிகவும் முக்கியமான பதிவு, மிக முக்கியமான பதிவு. இதுக்கப்புறம் தான் புரட்சியாளர் அவர்கள் பௌத்தத்துக்கு மாற வேண்டும் என்கிற முடிவு. டைம் இருக்கா? உங்களுக்கே தூக்கம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன், இருங்க ஒரு 5 நிமிஷம் முடிச்சு போட்டுறேன். இதுக்கப்புறம் தான் அம்பேத்கர் பௌத்தத்துக்கு மாற வேண்டும் என்று முடிவு செய்கிறார். பௌத்தத்துக்கு மாறணும்னாக்கா ஏன் பௌத்தத்துக்கு மாறணும்? கிறிஸ்தவம் இருக்கு, இஸ்லாம் இருக்கு, எனக்கா இந்துவாக பிறந்தேன் இந்துவாக சாக மாட்டேன் அவ்வளவுதானே. அப்ப கிறிஸ்டியனா சாகலாம்ல, ஏன்னா பிரகடனப்படுத்திட்டாரு, இந்துவாக பிறந்தேன் இந்துவாக சாக மாட்டேன். ஏன்னா இந்து மதத்தில் இதெல்லாம் இருக்கு, தீண்டாமை இருக்கு, நான் இவ்வளவுதான் படித்தாலும் காசு பணம் வச்சிருந்தாலும் அதிகாரத்தில் இருந்தாலும் நான் இந்த சமூகம் என்பதனால் மற்றவன் என்னை விட ஏழையாக என்னை விட தற்கொலையாக இருந்தாலுமே என்னை மதிக்க மாட்டான் அப்படின்னாக்கா நான் எதுக்கு இந்த இந்து மதத்தில் இருக்கணும்? என்ன மாணவுக்கு இருக்கணும், என்ன விஜய்க்கு இருக்கணும், என்ன சீமானுக்கு இருக்கணும், என்ன எச்ராஜாவுக்கு இருக்கணும்? தேவையில்லை. அதனால்தான் அம்பேத்கர் சொன்னார், நான் இந்துவாக பிறந்தேன் ஆனால் நான் இந்துவாக சாக மாட்டேன்னு சொன்னார். அப்ப இதெல்லாம் இல்லாத கிறிஸ்தவ மதத்துக்கு போயிருக்கலாமே, இதெல்லாம் இல்லாம இஸ்லாம் மதத்துக்கு போயிருக்கலாமே. அவர் ஏன் பௌத்தத்தை தேர்ந்தெடுக்க வேண்டும்? பௌத்தத்தை குறிப்பாக ஏன் தேர்ந்தெடுக்க வேண்டும்? ஏன்னாக்கா இந்த இந்து மதத்தில் நான் இவ்வளவு தீண்டாமைக்கு உள்ளாகிறேன் என்றால் பை பெர்த்தா நான் ஒரு பட்டியல் சமூகத்தை சார்ந்தவன். இது ஆக்சிடென்டல், நான் பிறப்பது என்பது. நான் பாப்பானா பிறக்கிறதோ பறையனா பிறக்கிறதோ என்னுடைய கையில் இல்லை இல்லைங்களா, என்னுடைய கையில் இல்லது, அது ஆக்சிடென்டல். அது எப்படி தீர்மானிக்க முடியும்? ஆனால் எந்த சாதியில் பிறந்தாலுமே பட்டியல் சமூகத்தில் பிறந்தாலும் நான் எவ்வளவு புத்திசாலியாக அறிவாளியாக படித்தவனாக கோட் சூட் போட்டு காலு மேலே கால் போட்டு ஸ்டைலாக கெத்தாக கூலிங் கிளாஸ் போட்டு இருந்தாலுமே இவன் தீண்ட தகாதவன் என்று சொல்கிறான்னாக்கா அப்போ அந்த மதத்தில் எது அதை சொல்லுது அப்படின்னு பார்க்குறது? அதுதான் பூர்வ ஜென்மம். பட்டியல் சமூகத்தில் ஒருத்தன் பிறக்கிறான்னாக்கா அவன் போன ஜென்மத்தில் பூர்வ ஜென்மத்தில் அவன் பாவம் செய்திருக்கிறான், அதனால் அவன் பட்டியல் சமூகத்தில் பிறக்கிறான். பூர்வ ஜென்மத்தில் போன ஜென்மத்தில் புண்ணியம் செய்தவன் அனைவரும் பார்ப்பனர் சமூகத்தில் பிறக்கிறான். இது இந்து மதத்தில் இருக்கு. அப்புறம் இந்த புண்ணியம் செஞ்சவங்க எல்லாம் சொர்க்கத்துக்கு போவாங்க, புண்ணியம் செய்யாதவங்க நரகத்துக்கு போவாங்க. இந்த கான்செப்ட் இதுதான் இந்து மதத்தில் உள்ள கான்செப்ட். மற்ற மதங்களை விட இதில் இந்த கான்செப்ட் தான் இந்த சாதியில் பிறந்தவங்களை தீண்டாமைக்கு உட்படுத்துன்னு கண்டுபிடிக்கிறாரு. அப்போ அவர் என்ன பண்ணுறாரு, அப்போ இந்த பூர்வ ஜென்மம், சொர்க்கம், நரகம் இதுவெல்லாம் இல்லாத மதம் எதுவோ அதுதான் எனக்கான தீர்வாக இருக்க முடியும் என்று நம்புகிறார். அப்போ தான் யோசிக்கிறாரு, கிறிஸ்தவ மதத்தை யோசிச்சு பார்க்க, எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணுறாரு. கிறிஸ்தவ மதத்தை யோசிச்சு பார்க்குறாரு. கிறிஸ்தவ மதத்தில் இருக்குது, சொர்க்கம் நரகம் இருக்குது இல்லையா, இருக்குது. கடைசி நாள் அந்த லாஸ்ட் சப்பரா, கடைசி நாளில் கூட தீர்ப்பு தருவாங்கலாம் சொல்லுவாங்க. அதில் அதே மாதிரி இஸ்லாம் மதத்தில் இருக்குது, நீங்கள் நல்லது பண்ணிங்கனாக்கா சொர்க்கத்துக்கு போவீங்க, கெட்டது பண்ணாக்கா இதுக்கு போவீங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்போ கிறிஸ்தவ மதத்தில் இருக்குது, இஸ்லாம் மதத்துலையும் இருக்குது.
அப்போ இது இல்லாத மதம் எதுனாக்கா அதுதான் பௌத்த மதம். அதுதான் பௌத்த மதம். அதுவரை பௌத்த மதம் இந்து மதத்தை சார்ந்தவர்களால் ஆக்குப்பை பண்ணி வச்சிருந்தாங்க. அதாவது பௌத்தரை என்ன பண்ணி வச்சிருந்தாங்க, புத்தரை அவருக்கு பெருசாக கடுக்காம போட்டுவிட்டு ஒரு தொப்பையெல்லாம் வச்சு அவர் விஷ்ணுவா மாற்றிட்டாங்க, பெருமாளா மாற்றிட்டாங்க. அதான் ஹீனயானம் மகாயானம்லாம் சொல்லுவாங்க. அந்த டாபிக்ல போனால் இன்னும் டைம் ஆகும். அப்போ பௌத்தரை தான் பெருமாளாக மாற்றினார்கள், பௌத்தரை தான் பிள்ளையாராக மாற்றினார்கள், பௌத்தரை தான் விஷ்ணுவா மாற்றினாங்க. அப்போ இந்த பௌத்தத்தை தோண்டி எடுத்தோம்னாங்க பௌத்தம் சொல்ல வருது வேற. பௌத்தம் என்ன சொல்ல வருதுனாக்கா கடவுளே இல்லைன்னு சொல்லுது பௌத்தம். பௌத்தம் சொல்ல வருது கடவுள் இல்லை என்று பௌத்தம் சொல்ல வருகிறது. முன்ஜென்மம் பூர்வ ஜென்மம் பலன் என்று ஒன்று இல்லை என்று பௌத்தம் சொல்லுகிறது. சொர்க்கம் நரகம் என்று எதுவும் இல்லை என்று பௌத்தம் சொல்லுகிறது. இதை விட முற்போக்குக்கு இதை விட வேற என்ன வேணும்? இதை விட என்ன வேணும்? இவ்வளவு அறிவுபூர்வமான மதம் தோன்றாரு, ஆராயிறாரு, அதற்கு திரும்ப ஒரு வடிவம் கொடுக்குறாரு. வடிவம் கொடுத்துதான் அவர் பௌத்தத்துக்கு மாறும். அப்போ இதெல்லாம் இல்லாத ஒரு மதமாக பௌத்தம் இருந்தது. அதனால தான் பௌத்தத்துக்கு மாறினேன். ஏன்னாக்கா இதுவரை நான் பட்ட துன்பத்திற்கு, துயரத்திற்கு, தீண்டாமைக்கு காரணம் பூர்வ ஜென்மம், சொர்க்கம், நரகம், லொட்டு, லொசுக்கு, மண்ணாங்கட்டி இதெல்லாம் சொல்லிதானடா என்னை தீண்டாமைக்கு உட்படுத்தின. இதுவெல்லாம் இல்லாத ஒரு மதம், எனக்கான விடுதலை பௌத்த மதம் தான் என்று நம்பினார். அதை ஆராய்ந்தார், அதற்கு வடிவம் கொடுத்தார். 22 பொன்மொழிகள், 22 உறுதிமொழிகள். அதில் முதல்ல என்னன்னாக்கா இந்த சிவனு, இந்த விஷ்ணு, அப்புறம் அந்த பிள்ளையாரு, முருகன், லொட்டு லோசுக்கு இதெல்லாம் நான் கும்பிட மாட்டேன் அப்படிங்கிறதா முதல் 2-3 உறுதிமொழிகள் வரும். இந்த கடவுள்களை நான் ஏற்க மாட்டேன், பார்ப்பனர்களை வைத்து எந்த விழாவும் நான் செய்ய மாட்டேன், மூட நம்பிக்கைகளுக்கு ஆட்பட மாட்டேன், பூர்வ ஜென்மத்தை நம்ப மாட்டேன், சொர்க்கம் நரகம் என்பதை நம்ப மாட்டேன். பௌத்தம் என்ன சொல்லுகிறதோ அதை மட்டுமே தான், அந்த அறநெறியை மட்டுமே தான் ஃபாலோ செய்வேன். மற்ற மதங்களில் உள்ள மூட நம்பிக்கைகளை இந்த மதத்திற்குள் கொண்டு வர மாட்டேன். இதெல்லாம் 22 உறுதிமொழிகளில் டிசைன் பண்ணுறாரு. இந்த 22 உறுதிமொழிகளோட பல லட்சம் மக்களை ஒன்று திரட்டி புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் பௌத்த மதத்திற்கு மாறுகிறார். என்ன தேதியில் மாறுறாரு? மாறின தேதி 14 அக்டோபர் 1956. அவர் இறப்பதற்கு சில மாதங்கள் முன்பு, 2-3 மாதங்களுக்கு முன்பு தான் பௌத்த மதத்தை தழுவுகிறார். பல லட்சம் மக்களுடன் தழுவுகிறார். அப்போ தான் பெரியார் அங்கேருந்து லெட்டர் போடுறாரு, அம்பேத்கர் சிறப்பான காரியம் பண்ணீங்க, ரொம்ப சிறப்பான செய்கை செஞ்சீங்க, இதுக்கப்புறம் தான் சம்பவமே இருக்கும்பாங்களா, அந்த மாதிரியான சம்பவம். பல லட்சம் மக்களை, தீண்டத்தகாத மக்களை கூட்டிக் கொண்டு இந்த இந்து மதத்தை விட்டு வெளியேறிய நான் பாராட்டுகிறேன். அம்பேத்கரை தொடர்ந்து தீண்டத்தகாத மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள், ஓபிசி மக்கள் தொடர்ந்து பௌத்தத்தை நோக்கி செல்லுங்கள், இந்த இந்து மதத்தை எம்டி லேண்டாக மாற்றுங்கள், இது ஒரு வேஸ்ட் லேண்டு. வேஸ்ட் லேண்டாக தமிழில் புறம்போக்குன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? புறம்போக்குல தமிழில் தான் வேஸ்ட் லேண்டாக புறம்போக்குன்னு சொல்லுவாங்க. அதனால இந்த இந்து மதத்தில் இருக்க வேண்டாம், எல்லாரும் கிளம்புங்க, பௌத்தத்துக்கு கிளம்புங்க என்ற லெட்டர் போடுறாரு. இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா, நான் உயிரோடு இருக்கும் பொழுது 1956 அவர் இறக்கிறதுக்கு 3 மாதங்கள் முன்பு வரை அவர் எல்லா தீண்டாமைகளையும், நான் எவ்வளவு படித்து அறிவாளி இதெல்லாம் நிரூபித்ததுக்கு அப்புறமும் நான் இந்த தீண்டாமையை அனுபவித்து கொண்டிருந்தேன். அதனால் எனக்கு ஒரு இன்னமும் எனக்கு வலி இருக்கிறது, என்னுடைய மனது புண்பட்டு கொண்டிருக்கிறது. நான் எதுவுமே தவறே செய்யாத பொழுது இந்த சாதியில் பிறந்ததற்காக இந்த சமூகம் என்னை ஒதுக்கி வைக்கும், தீண்டாமைக்கு ஆட்படுத்தும் என்றால் அதை என்னை தொடர்ந்து துன்புறுத்தி கொண்டே இருக்கிறது. இது உயிரோடு இருக்கும் வரைதான் இந்த துன்புறுத்தல் இருக்குமா என்றால் இருக்காது. நீ இந்து மதத்தில் பிறந்து விட்டாய் என்றால் நீ உயிரோடு இருக்கும் போதும் அதை தீண்டாமைக்கு உட்படுத்தும். நீ இறந்த பிறகும் சுடுகாடு வரை உன்னை அந்த தீண்டாமை துரத்தி கொண்டு வரும், இறந்ததுக்கு அப்புறமும் துரத்திக்கிட்டு வரும். அப்போ இதுலேருந்து நான் எப்படி விடுபடுறது? சுதந்திரமே இல்லையா எனக்கு இந்த மதத்திலிருந்து? அப்படி யோசித்து முடிவெடுத்ததான் பௌத்தம். பௌத்தத்துக்கு மாறிட்டாக்கா முன்ஜென்மம் பார்ப்பன சடங்குகள் கிடையாது. அப்பா முடிஞ்சிட்டான், நான் நினச்சதை நான் சாதிச்சிட்டேன்டா. என் மக்களுக்கு, என்னோட தீண்டாமைப்பட்ட என்னுடைய மக்களுக்கு என்ன விடுதலை கொடுக்க போகிறேன், என்ன சொல்யூஷன் சொல்ல போகிறேன்னு யோசித்தேன். சொல்யூஷனை சொல்லிவிட்டேன், அது பௌத்தம் மாறுவது தான் சொல்யூஷன் என்று சொன்னார். ஏன்னாக்கா நீ சத்தத்துக்கு அப்புறமும் உன்னை துரத்தி கொண்டு வரும் அந்த தீண்டாமை. அதனால பிறக்கும்போது வாழும்போது இருந்துட்டேன், செத்தத்துக்கு அப்புறமாவது நான் சுதந்திர மனிதனாக, சுயமரியாதை உள்ள பிணமாக என்னுடைய உடல் சுடுகாடில் கடத்தப்பட வேண்டும். என் வாழும்போது எனக்கு கொடுக்கல, செத்தத்துக்கு அப்புறமாவது எனக்கு வேண்டும் என்றுதான் அவர் பௌத்தத்திற்கு மாறினார். நான் முடிச்சிடறேன், டைம் ஆயிடுச்சு, 10 மணி ஆச்சு நினைக்கிறேன். 1956 டிசம்பர் 6 அன்னைக்கு புரட்சியாளர் அவர்களுடைய உயிர் அவரை விட்டு பிரிகிறது. அன்று அவருடைய உதவியாளர் ஒருவர், அவருடைய பெயர் ஆமாம் ரான்சிங் ரனடே இல்லைங்களா? ரான்சிங் ரனடே பேரை நமக்கு வர மாட்டேங்குது, எனக்கா நம்ம ஊரில் வைக்கிற பேர் இல்லையா, அதனால் வர மாட்டேங்குது.
நானக் சந்த் ரனடே அதான் அவருடைய பேர், அவருடைய உதவியாளர் பேர். கடைசி வரை உயிர் போகும் வரை அவர் கூட இருந்தவர். அன்னைக்கு அந்த 6ஆம் தேதி டிசம்பர் 1956 அன்னைக்கும் அந்த ரனடே அவர் கூட இருக்கிறாரு. அவர் ரொம்ப சோகம் தோய்ந்த முகத்தோட புரட்சியாளர் இருக்கிறார். ஏன்னாக்கா மூச்சு பிரச்சனை அதிகமாயிருச்சு. இந்த மக்களுக்காக பேசி 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 எழுதி 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 அவருக்கு மூச்சு பிரச்சனை அதிகமாகிருக்கு. சில நேரங்களில் ஆக்சிஜன் வச்சு தான் அவரால் உயிர் வாழவே முடிந்தது இறக்கும் முறை. அந்த ஆக்சிஜன் போட்டுக்கிட்டு தான் எழுதினார். எப்படி பெரியார் மூத்திர சட்டியை தூக்கி கொண்டு அலைந்து திரிந்து பேசினாரோ, இந்த மக்கள் அடிமைப்பட்டு கிடக்கிறார்கள் என்று பேசினாரோ, அதே போன்று புரட்சியாளர் அவர்கள் ஆக்சிஜன் மாஸ்கை மாட்டிக்கொண்டே எழுதினார். நீ அடிமையாக இருக்கிறாய், நீ சூத்திரனாக இருக்கிறாய் என்பதை ஆக்சிஜன் மாட்டிக்கொண்டே எழுதினார். இன்னொரு பக்கம் ஜோதிராவ் ஃபூலே இருந்தார் இல்லைங்களா, அவருக்கு அப்படி தான் கடைசியில் ஒரு புத்தகம் எழுதிட்டு இருந்தார். அவர் ரைட் ஹேண்ட் பழக்கம் உள்ளவர் தான் நம்மள மாதிரி. எழுதிட்டு இருக்கும் பொழுது அந்த பாதி புத்தகம் முடிக்கிறதுக்கு முன்னாடியே பக்கவாதம் வந்துருச்சு, கை செயல் இல்லாமல் போயிடுச்சு. அப்போ என்ன பண்ணால் அந்த புத்தகம் பாதியில் நிற்கிதுல, ரைட் ஹேண்ட் பழக்கம் உள்ளவங்க லெஃப்ட் ஹேண்டில் எழுத முடியாது. நம்ம ஒன்றும் சிட்டி ரோபோ கிடையாதுல்ல இப்படி எழுதுறதுக்கு. அப்போ ஜோதிராவ் ஃபூலே அன்றைக்கி ரியல் சிட்டியாக இருந்தார். ரியல் ஹீரோ அவர் தான், நல்லா ஞாபகம் வச்சுக்க. ரியல் ரஜினி வந்து நமக்காக லெஃப்ட் ஹேண்டில் எழுத மாட்டார், விஜய் வந்து எழுத மாட்டார். ஜோதிராவ் ஃபூலே அந்த முக்கியமான புத்தகம்னு சொல்லி ரைட் ஹேண்ட் பழக்கம் உடைய ஒரு வாதம் வந்ததுக்கு அப்புறம் லெஃப்ட் ஹேண்டில் எழுதி பாதி புத்தகத்தை மீதமுள்ள புத்தகத்தை எழுதி முடிக்கிறார். இறக்கும் தருவாயில் ஜோதிராவ் ஃபூலே செஞ்சது, ஒரு கையும் போனதுக்கு அப்புறம் ஒரு கையை வச்சுட்டு எழுதி முடிச்சாரு. இன்னொரு பக்கம் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் மாஸ்கை, ஆக்சிஜன் மாஸ்கை மாட்டிக்கொண்டு இந்த மக்களுக்கான விடுதலைக்காக எழுதி கொண்டிருந்தார். இன்னொரு பக்கம் தந்தை பெரியார் அவர்கள் மூத்திர சட்டியை தூக்கி கொண்டு அந்த குடல் இறக்கத்துடன் இந்த மக்கள் அடிமைப்பட்டு கிடக்கிற மக்களுக்கு எதிராக ஆதரவாக அவர்கள் விடுபட வேண்டும் என்று பேசிக் கொண்டிருந்தார். இந்த தருவாயில் 1956 டிசம்பர் 6 அன்னைக்கு புரட்சியாளர் அம்பேத்கருடைய உயிர் நடு இரவுக்கு மேல் பிரிந்தது. எப்படி பிரிஞ்சு? ஒரு புத்தகம் படிச்சுக்கிட்டே இருக்கார், படித்து கொண்டிருக்கும் பொழுதே அவருடைய உயிர் பிரிந்து விட்டது. சுற்றிலும் படித்து பாதி மடித்து வைக்கப்பட்ட புத்தகங்கள் சுற்றிலும் அவர் அரை முழுக்க படித்து அங்கங்கே எழுதியிருக்கு. இதெல்லாம் சுற்றிலும் இருக்காரு. உட்காந்த நிலைமையிலே படிச்சுக்கிட்டே இருந்தவர் சாஞ்சிருக்காரு. அப்படியே அவருடைய உயிர் போய்விட்டது. இப்படித்தான் புரட்சியாளர் அம்பேத்கருடைய உயிர் போனது. அவருடைய வீட் நம்பர் 26 வீட் நம்பர் யாராவது இருக்கீங்களா? வீட்டு நம்பர் 26னாக்கா புரட்சியாளர் அவருடைய நினைவு உங்களுக்கு வர வேண்டும். அவருடைய டெல்லியில் இருந்த வீட்டு நம்பர் 26 அலிப்பூர் சாலை, அதான் அவருடைய வீடு. எவ்வளோ பெரிய தலைவர்! டெல்லிக்கு போயிட்டு ஒரு ஆட்டோவில் ஏறுங்க அல்லது கேபில் ஏறுங்க, ஏறிட்டு அம்பேத்கர் வீட்டுக்கு போகணுன்னு சொல்லுங்கள், அவனுக்கு தெரியாது. ஏன்னாக்கா அவர் இருந்த வீட்டை, எவ்வளோ பெரிய தலைவர், அவர் இருந்த வீட்டை இடிச்சிட்டாங்க அவர் இருந்த வீட்டை. அதுக்கப்புறம் அரசாங்கம் வந்து அவர் இருந்தது மாதிரியே ஒரு வீடை டிசைன் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த வீட்டுக்கு சுற்றுலாத்தலமாக இன்றைக்கி போனீங்கன்னாக்கா சுற்றுலா பேக்கேஜ் போடுவாங்கல்ல, போனீங்கன்னாக்கா நாடாளுமன்றம் கூட்டு போவாங்க, செங்கோட்டையை கூட்டு போவாங்க, டெல்லியை சுற்றி என்னென்ன சுற்றுலாத்தலங்கள் இருக்கோ அங்கெல்லாம் கூட்டு போவாங்க, நேரு வீட்டுக்கு கூட்டு போவாங்க. நேரு அங்கே ஒன்றுக்கு போனார், இங்கே கிளம்பிட்டார், இங்கே தான் ட்ரெஸ் மாற்றினார், இங்கே தான் தம்மடிப்பார்லாம் இடத்துக்கு கூட்டு போவாங்க. ஆனால் அந்த சுற்றுலாத்தலங்களுக்கு இழுத்து செல்கிற லிஸ்ட்டில் புரட்சியாளர் அம்பேத்கருடைய வீடு அந்த லிஸ்ட்டில் கிடையாது. அங்கே போனீங்கன்னாக்கா இருக்காது, அங்கே இருக்கிறவனே தெரியாது. அந்த நிலைமையில தான் வச்சுருக்கானுங்க இந்த படுபாவை பசங்க. அதனால் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் கடைசியாக தன்னுடைய உதவியாளர் ரனடே அவர்களிடம் கூறியதை மட்டும் சொல்லிக்கொண்டு நான் முடித்துக் கொள்கிறேன். ரொம்ப முக்கியமான வாசகம் அது. அதனால தான் என் மக்கள் பயணிக்கும் இந்த தேரை மிகவும் சிரமப்பட்டு இந்த இடத்திற்கு நான் இழுத்து வந்து நிறுத்தி இருக்கிறேன். வழியில் வரும் தடைகளையும் மேடு பள்ளங்களையும் பொருட்படுத்தாமல் இந்த ஊர்தி முன்னேறி செல்லட்டும். மாண்புடனும் மரியாதையுடனும் என் மக்கள் வாட நினைத்தால் இச்சமயத்தில் அவர்கள் கிளர்ந்தெழ வேண்டும். என் மக்களும் என் இயக்கத்தினரும் அந்த ஊர்தியை இழுத்துச் செல்ல முடியாது போனால் ஒருவேளை அந்த ஊர்தி, அதாவது அந்த தேர் அங்கேயே நிற்கட்டும். யாராவது தயவு செய்து அந்த தேரை பின்னோக்கி இழுத்து செல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள். தயவு செய்து அந்த தேரை பின்னோக்கி இழுத்து விடாதீர்கள். மிகவும் முக்கியமான கருத்துக்கள் நிறைந்த இந்த செய்தி கண்டிப்பாக என் மக்களுக்கு சென்று அடையும். இருந்தாலும் ரனடே, என் மக்களிடம் போய் இதை சொல் என்று கடைசியாக 1956 டிசம்பர் 6 அன்னைக்கு ரனடேவுக்கு இறக்கிறதுக்கு முன்னாடி மாலை இரவுல அவர் பிரியறதுக்கு முன்னாடி கடைசியாக அவர் உயிர் பிரிய போகிறதுங்கிறது அவருக்கு ஏதோ தெரிஞ்சிருக்கு. அதை நினைவில் வைத்துக்கொண்டு அவர் சொல்லியிருக்கிறார். அதனால் இந்த வாய்ப்பளித்த உங்கள் அனைவருக்கும் மட்டுமில்லை, இங்கே உட்காந்து மணி இப்போ 10 தாண்டிருச்சு, இருந்தாலும் நிறைய பேர் உட்காந்து கேட்டிருக்கீங்க. உங்கள் அனைவருக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் ஒரு விஷயத்த சொல்லணும்னு நினச்சேன், மறந்துட்டேன். விசிகாவுடைய துணை பொதுச் செயலாளர் அண்ணன் வன்னியரசு அவர்களுடைய தாயார் சமீபத்தில் இறந்துருக்காங்க.
அவர்களுக்கான வீர வணக்கத்தையும் நம்ம இந்த நேரத்தில் செலுத்தணும் என்று தெரிவித்துக்கொண்டு வாய்ப்பளித்த உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி அமர்கிறேன். நன்றி, வணக்கம்.